දෙවියන් වහන්සේගේ වචනයට යන්න යනවා. நாங்கள் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்க போகிறோம். මේ රාත්‍රියේ නිදහස් වෙන්න යන්නේ විශේෂ පණිවිඩයක්. இந்த இரவு வேளையிலே விடுதலையாக போகிறது விசேஷித்த ஒரு தேவனுடைய வார்த்தை. මේ නිදහස් වෙන විශේෂ පණිවිඩය இந்த விடுதலையாக போகும் இந்த தேவனுடைய வார்த்தை ඔබ හැම කෙනෙකුටම වැදගත් වෙයි. உங்கள் ஒவ்வொருவருக்கும் முக்கியமாக இருக்கிறது. හැම කෙනාම මේ ශාලාව ඇතුලේ වාඩි වී මේ දේශනය අසන්න. எல்லோரும் இந்த மண்டபத்துள்ளுக்கே இருந்து நீங்கள் பிரசங்கத்தை கேளுங்கள். මන්ද මේ නිදහස් වෙන්නා වූ වචනය බලවත් ලෙස යහපත් ලෙස තමන්ගේ ජීවිතයට තමන්ට දැනෙන්න යනවා. இந்த விடுதலையாகும் இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்க போகிறது. ඒ නිසා මං හිතනවා හැම කෙනෙක්ගේම අතේ බයිබලයක් ඇති කියලා. உங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ඔබ යම් කිසි කෙනෙකුට බයිබලේ පොත් ටික පෙරලා ගන්න නොදන්න අමාරු අය ඉන්නවා නම් யாருக்காவது யாருக்காவது தேவனுடைய வார்த்தையை பிரட்டிக்கொள்ள கஷ்டமாக இருந்தால் ඒ ගැන දැනුමක් තිබෙන කෙනෙක් ඒ ළඟට ගිහිල්ලා ඒකට උදව් වෙන්න. தெரிந்தவர் ஒரு ஆள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ඒ නිසා මේ වචනයට යන්න ඉස්සෙල්ලා நாங்கள் இந்த வார்த்தைக்கு போக முன்பதாக ඉන්න ස්ථානවල අපි යාඥාවක් කරන්න යනවා. நாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து நாங்கள் ஒரு ஜெபத்தை செய்ய போகிறோம். මේ ශාලාව ඇතුලේ ඔබ අසාගෙන ඉන්නවා. இந்த இடத்தில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ඒ වගේම අන්තර්ජාලයෙන් නරඹන අයත් මේකට එකතු වෙන අයත් පසුව නරඹන අයත් මේකේ අභිෂේකය දකින්න නිදහස් වෙන්න යනවා. இன்டர்நெட்டுக்கு கூடாக கேட்கிறவர்களும் அதுக்கு பின்பதாக கேட்கிறவரும் ஒவ்வொருவரும் இதில் இருக்க அபிஷேகத்தை வல்லமையை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். දැන් ඒ දේ තමන්ගේ ජීවිතයට ලැබෙන්න නම් இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்ள என்றால் සුද්ධාත්මයන්න් වහන්සේ තමන්ට කතා කළ යුතුයි. ஆவியானவர் உங்களோடு கூட பேச வேண்டும். නමස්කාර කණ්ඩායමේ අයත් හැමෝම ඇතුළට ඇවිල්ලා වාඩි වෙන්න. ஆராதனைக்குள்ளில் இருக்க ஒவ்வொருவரும் உள்ளே வந்து அமருங்கள். මන්ද යම් දවසක ඔබේ කිතුණු ජීවිතේ ඔබට අවශ්‍ය වෙන විශේෂ කාරණාවක් ගැන අපි කතා කරන්න යනවා. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பேச போகிறோம். ඒ නිසා අපි යාඥාවක් කරන්න යනවා. அதுபடியா நாங்கள் ஒரு ஜெபத்தை செய்ய போகிறோம். මේ රාත්‍රියේදී අප තුලින් කතා කරන්නේ සුද්ධාත්මයන්න් වහන්සේ කියන විශ්වාසය තිබෙනවා. இந்த இரவு நேரத்தில் எங்கள் கூடாக பேசுவது ஆவியானவர் என்று நாங்கள் நம்புகிறோம். මගේ යාඥාව තමයි හැම කෙනාම උන්වහන්සේ අභිෂේක කරන්න යනවා. எங்கள் ஜெபத்து கூடாக ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்ய போகிறார். ඔබ වාඩි වෙලා ඉන්න වෙලාවේ ඔබගේ අත ඔස්සවන්න. நீங்கள் அமர்ந்திருக்கும் நேரத்தில் உங்கள் கரங்களை தூக்குங்கள். ඔබගේ අත ඔස්සවලා ස්වාමින් වහන්සේට කතා කරන්න යනවා. உங்களுடைய கரங்களை தூக்கி நீங்கள் தேவனிடம் பேச போகிறீர்கள். ස්වර්ගයේ වැඩවසන දෙවි පියාණනි, பரலோகத்தில் வீற்றிருக்கும் பிதாவே, දැන් ස්වාමිනී අපි කතා කරන්න යන්නා වූ මේ වචනය ඔබ වහන්සේගේ සුවකීය හස්තයට මම බාර දෙනවා ස්වාමිනී. தேவனே நாங்கள் பேச போகும் இந்த வார்த்தையை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ඔබ වහන්සේ අප කර්ණ කොටගෙන ස්වාමින් වහන්සේ සභාව ගොඩනගන්න ඕන අභිෂේක නිදහස් කරන්න. கர்த்தாவே நீரே எங்களுக்கு கூடாக நீரே சபை வளர்ச்சி அட தேவையான கிருபை நீரை விடுதலையாக்கும். ස්වාමිනී මෙතන ඉන්න මිනිස්සු දුර්වලයි. இந்த இடத்தில் இருக்கிறவர்களே பலவீனம் அடைந்தவர்கள். ස්වාමිනී අපි පව්කාරයි. நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம். ස්වාමිනී අපි නමුත් මේ වෙලාවේ අපගේ හදවත නැමැති දොරටු අරිනවා. ஆனாலும் தேவனே நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் கதவை திறக்கிறோம். මේ දොරටු අපි අරිනකොට ස්වාමිනී අපිට මේ රාත්‍රියේ කතා කරන්න. இந்த கதவை திறக்கும் போது நீர் எங்களோடு பேசும். ස්වාමිනී යමෙකු යම් තැනක ඉඳන් අපිව නරඹනවද? யாராவது எந்த இடத்திலேயாவது இருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் යනවා ඔබ වහන්සේගේ බලය. அவர்கள் அனுபவிக்க போறார்கள் உமது வல்லமையை. ඒ බලය නිදහස් කරමනව. உமது வல்லமையை விடுதலையாக்கும். මේ සියල්ල ඉල්ලන්නේ අපෝදසා කුරුසිය දීපිදු යේසුස් கிறிஸ்துஸ் වහන්සේගේ පින්වත් නාමය නිසාවෙන්මය. இதெல்லாம் கேட்டுக்கொள்வது எங்களுக்காகவே சிலுவையில் அடையப்பட்ட இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே. ஆமென். ஆமென். දැන් ඉතාමත් හොඳින් ඇහුම්කන් දෙන්න. எல்லோரும் செவி சாயுங்கள். දැන් ඔබ මේ උදෑසන ඇසුවා හදවත් තුනක් ගැන.
நீங்கள் இந்த கால வேளையிலே கேட்டீர்கள் 3 இருதயத்தை குறித்து. දැන් අපි ඇස්වා කැළඹුණු හදවතක් අපිට තිබෙනවා නම් நாங்கள் குழப்பம் அடைந்த ஒரு மனது எங்களுக்கு இருந்தால், අපි ඇස්වා අපේ හදවත කරදරයකට පත් වෙලා තිබෙනවා නම් பிரச்சனையிலே எங்களோட இருதயம் இருந்தால், අපිට සැක සහිත හදවතක් තිබෙනවා නම් சந்தேகமான இருதயம் எங்களுக்கு இருந்தால், අපිට බෑ අපේ කිතුණු ජීවිතයේ ඉදිරි දැක්මක් දකින්න. எங்களுக்கு முடியாத எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை முன்னோக்கி போக. දැන් ඔබ ගමන් කරමින් ඔබට හමු වෙන ප්‍රශ්න තුල நீங்கள் உங்களோட வாழ்க்கை பயணத்தை போகும்போது நீங்கள் காண்கிற பிரச்சனைகள் கூடாக ඔබ දකින්න යනවා, நீங்கள் காண போகிறீர்கள். ඔබට දැනෙන්න යනවා நீங்கள் புரிய போகிறது. කුමන ප්‍රශ්නයක් ඔබ තුල තිබුණත් எந்த பிரச்சனை உங்களுக்கு கூடாக இருந்தாலும் ඔබ දෙවියන් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් සිටින්න යනවා. நீங்கள் தேவனுக்கூடாக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் என்று. සමහරක් වෙලාවට ඔබේ ජීවිතේ අභියෝග ඔබට ඇවිල්ලා ඇති. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எச்சரிக்கைகள் வந்திருக்கலாம். සමහරක් වෙලාවට ඔබේ ජීවිතේ විසඳ ගන්න බැරි ප්‍රශ්න ශනිකව ඔබේ ජීවිතේට ඇවිල්ලා ඇති. சில நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு விடுதலை செய்து கொள்ள முடியாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அவசரமாக வந்திருக்கலாம். ඔබ මේ ප්‍රශ්න නිසා ඔබ කරන්න පුළුවන් උපරිම දේ කරලා ඇති. நீங்கள் அந்த பிரச்சனை நிமித்தமாக செய்ய முடிந்த அளவுக்கு நீங்கள் காரியங்களை செஞ்சிருக்கலாம். සමහරක් වෙලාවට අපිට ප්‍රශ්න ඇති වෙනකොට අපි කියනවා අපිට රුපියල් ලක්ෂ 2ක් ලක්ෂ 5ක් ලක්ෂ 10ක් විසඳ තිබුණොත් අපිට විසඳ ගන්න පුළුවන් කියලා. சில நேரத்தில் நாங்கள் கூறுவோம், எங்களுக்கு 2 லட்சம் 5 லட்சம் இருந்தால் 10 லட்சம் இருந்தால் இந்த பிரச்சனையை எங்களுக்கு விடுதலை ஆக்கிக் கொள்ள முடியும் என்று. ඔබ කොහොම හරි තියෙන ඉඩමක් කඩමක් විකුණලා හරි ඒ සල්ලි ටික අරගෙන ඇවිල්ලා ප්‍රශ්න විසඳනවා කියලා ආයෝජනය කරනවා. நீங்கள் எப்படியாவது உங்களுக்கு இருக்கிற ஒரு காணியோ எதையோ வித்து அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலையாக பார்ப்பீர்கள். අපි ආයෝජනය කරත් සමහරක් ප්‍රශ්නේ එතනමයි. நாங்கள் அப்படி செய்தாலும் எங்களுடைய பிரச்சனை அந்த இடத்திலேயே இருக்கும். තමන්ට නොදන්නා වූ කාරණාවක් මම තමුන්ට මේ රාත්‍රියේ කියන්න යනවා. உங்களுக்கு புரியாத உங்களுக்கு அறியாத ஒரு காரியத்தை குறித்து நான் இந்த இடத்தில் பேச போகிறேன். තමන් වෙහෙසෙනවා ප්‍රශ්න විසඳ ගන්න. නමුත් උත්තර නැහැ. හේතුව මොකක්ද? එකක් තිබෙනවා, ආත්මික යුද්ධයක තමන් සිටිනවා. நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாக ரொம்பவும் கஷ்டப்படுகிறீர்கள். ஆனாலும் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறீர்கள் அந்த நேரத்தில். දැන් තමුන් කල්පනා කරනවා ඇති මොකක්ද මේ ආත්මික යුද්ධය කියන්නේ நீங்கள் කියලා. யோசிக்கலாம் ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்னதென்று. අපි යුද්ධය කියන වචනය කතා කරනකොට நாங்கள் யுத்தம் என்று பேசும்போது දෙපාර්ශවයක් අතර තිබෙනා වූ සටනක්. இரண்டு பக்கம் இருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ආත්මික යුද්ධය කියපුවාම කාත් එක්ක තිබෙනා වූ සටනක්ද මේක. ஆவிக்குரிய யுத்தம் என்று நாங்கள் சொல்லும்போது யாரோடு இருக்கிற அந்த போராட்டம்? තමන්ගේ මාංශයද මාංශයේ බලපරාක්‍රමයන්ද ඒවාට විරුද්ධව සටන් කරන ආත්මයන් වහන්සේ සමග තිබෙනා වූ ඒකාත්මික බැඳීම තුල තිබෙනා වූ යුද්ධය. எங்களுடைய மாற்றத்தோடு நாங்கள் போராடும் ஒரு இந்த போராட்டத்தை குறித்து தான் நாங்கள் ஆவிக்குரிய யுத்தம் என்று கூறுவோம். දැන් මේ ආත්මික යුද්ධය ගැන කතා කරනවා නම් බයිබලයේ අපිට ගන්න පුළුවන් හොඳම උදාහරණය තිබෙන්නේ ගෙත්සෙමනය මල් උයන. ஆவிக்குரிய யுத்தம் என்றால் நாங்கள் எடுக்க இயலும் எங்களுக்கு கெத்செமனியிலிருந்து பூங்காவனத்தில் இருக்கிற அந்த யுத்தம். ඇයි යේසුස් වහන්සේ ගෙත්සෙමනය මල් උයනට ගියේ? ஏன் இயேசு கெத்செமனி அந்த பூங்காவனத்துக்கு போனார்? යේසුස් වහන්සේ ගෙත්සෙමනිය මල් උයනට යන්න තම ගෝලයොත් එක්ක හේතුවක් තිබුණා. இயேசு அந்த அவருடைய சீடர்களோடு அந்த கெத்செமனி பூங்காவனத்துக்கு போக ஒரு காரணம் இருந்தது. දැන් යේසුස් වහන්සේ ඊට ඉස්සෙල්ලා දවසේ இயேசு அதுக்கு முதல் நாளிலே අපි ඕකට කියනවා මහා බ්‍රහස්පතින්දා කියලා. நாங்கள் அதுக்கு கூறுவோம் பெரிய வியாழன் என்று. තමන්ගේ ගෝලයෝ ටික ඔක්කොම එකතු කරගෙන அவருடைய சீடர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு ඔවුන් රාත්‍රී භෝජනයක් ගත්තා. அவர்கள் திருவிருந்தை எடுத்தார்கள். මේ ගත්තු රාත්‍රී භෝජනය තුල அந்த திருவிருந்து கூடாக උන්වහන්සේ මාංශය අරගෙන அவர் மாంసத்தை எடுத்து උන්වහන්සේ මාංශය කඩා அவர் மாంసத்தை உடைத்து උන්වහන්සේ කිව්වා මේක මාගේ ශරීරයයි කියලා. அவர் கூறினார் இது என்னுடைய சரீரம் என்று. උන්වහන්සේ රුධිරය කියලා ඒ කුසලාණය පෙන්වුවා.
அவர் ருதிரம் என்று அவருடைய பாத்திரத்தை காட்டினார். එදා උන්වහන්සේ කැඩුවා මාංශය அவர் அந்த நாளிலே அவருடைய மாంసத்தை உடைத்தார். රුධිරයට සමාන කළා. அவருடைய ருதிரத்துக்கு சமமாக்கினார். ඊළඟ දවසේදී උන්වහන්සේ ඒක සැබවින්ම කුරුසියේදී කරා. அடுத்த நாளிலே அவர் உண்மையாகவே அதை சிலுவையிலே செய்தார். නමුත් මේ කතාන්දරය අතරතුරදී මහා ආත්මික යුද්ධයක් තිබුණා. இந்த கதையிலே நடுவிலே ஒரு பெரிய போராட்டம், ஆவிக்குரிய ஒரு போராட்டம் இருந்தது. මන් තමන්ට කියන්නේ තමන්ගේ කිතුණු ජීවිතයේ ඇතුලේ මේ ආත්මික යුද්ධේ තමන් ඉන්න පුළුවන්. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கலாம். අදා ගෙත්සෙමනිය මල්ලුවේනේදී යේසුස් වහන්සේට උන්වහන්සේගේ ආත්මයට දැනුණා මොකක්ද ආත්මික යුද්ධයක් තමන් ඉදිරියේ තිබෙන බව. அன்றைக்கு இயேசுவுக்கு அந்த கெத்செமனே பூங்காவிலே அவருக்கு புரிந்தது எப்படி அவர் எந்த இடத்தில் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறார் என்று. දැන් උන්වහන්සේට මොකද්ද හිතුනේ? என்ன அவர் நினைத்தார்? දැන් උන්වහන්සේ ගෙත්සෙමනේ මල්ලුවේනේට ගියේ ඇයි? ஏன் அவர் அந்த பூங்காவனத்துக்கு போனார்? ඒ පැය භයංකාරව තිබුණා. அந்த அந்த மணித்தியாலம் பெரிய பயங்கரமாக இருந்தது. ඒ පැය නපුරුව තිබුණා. அது ஒரு பொல்லாத மணித்தியாலமாக இருந்தது. යේසුස් වහන්සේද இயேசுவும் උන්වහන්සේගේ ආත්මයන්න්ද அவருடைய ஆவியானவரும் දැන සිටියා අමාරු පැයේදී යාඥාව තරම් බලවත් දෙයක් වෙනත් නැති බව. ஆவியானவர் அறிந்திருந்தார் கஷ்டமான மணித்தியாலத்திலே ஜெபத்துக்கு மேல்மைப்பட்ட ஒரு காரியமும் இல்லை என்று. උන්වහන්සේ මේ උයනේදී යාඥාවට තමන්ගේ හදවත තමන්ගේ ආත්මය මුළු ශරීරයම උන්වහන්සේ උගස් කොට කැප කළා. இந்த பூங்காவனத்திலே அவர் அவருடைய சரீரத்தையும் ஆவியையும் ஒப்பு கொடுத்தார். දැන් අද ඔබ කොතනද ඉන්නේ? நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? ඒ ඔබ පවුල් වෙලා දරුවෝ ලබලා සභාවට ඇවිල්ලා ඔක්කොම කරලා අද තමුන් කොතනද ඉන්නේ? நீங்கள் குடும்பமாகி பிள்ளைகளோடு சபைக்கு வந்து நீங்கள் இப்ப எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? දැන් ඔය විදේශ රටවල් වල මේක නරඹන අය. நீங்கள் வெளிநாட்டுகளிலே இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள். ඔබ පවුල් වෙලා පවුල් ජීවත් කරගන්න ඔබ රටකට ගිහිල්ලා මහන්සි වෙනවා. நீங்கள் குடும்பமாகி நீங்கள் குடும்பத்தை நடத்தி கொள்வதற்காக வெளி தேசத்துக்கு போய் இருக்கிறீர்கள். අද මම ඔබට කියනවා ඔබගේ ජීවිතය හරියට ගෙත්සෙමනිය මල් වෙන වගේ කියලා. நான் இன்னைக்கு கூறுகிறேன் உங்களுடைய வாழ்க்கை சரியாக கெத்செமனே பூங்காவனத்தை போலவே இருக்கிறது என்று. ආත්මික යුද්ධේ හා පීඩාවේ පැය ඔබ ඉන්න පුළුවන්. ஆவிக்குரிய யுத்தத்திலும் நீங்கள் பிரச்சனையை சந்திக்கும் நேரத்திலும் இருக்கலாம். නැසනේවන්තේ බයිබලයේ අතර ගන්න. தேவனுடைய வேதாகத்தை கையிலே எடுங்கள். ඉතාමත් ඉක්මනින් මතෙව් පොතට පෙරලන්න. மத்தேயு புஸ்தகத்தை திருப்புங்கள். ආද ශුද්ධාත්මයන්න් වහන්සේ තමුන්ගේ ජීවිතය පුරවලා දෝවලා ගින්නෙන් පුරවන දවස. இந்த நாளில் ஆவியானவர் உங்களை ஆவிக்கூடாக வழிநடத்தி நிறைத்து உங்களை அலங்காரப்படுத்தும் நாளாக இருக்கிறது. තමන් උන්වහන්සේට ආරාධනා කළොත් උන්වහන්සේ අනිවාර්යයෙන්ම තමා මැදට එන්න යනවා. நீங்கள் அவரை அழைத்தார், அவர் உங்கள் மத்தியில் வரப்போகிறார். බලන්න එනවා මතෙව් 26. மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 36 වෙනි පදයේ සිට 39 වෙනි පදය දක්වා අපි කියවන්න යනවා. 36ஆம் வசனத்திலிருந்து 39வது வசனம் மட்டும் பார்க்க போகிறோம். නැවත අපි බලන්න යනවා මතෙව් 26 36 වෙනි පදයේ සිට 39 වෙනි පදය දක්වා. மத்தேயு 26வது அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39வது வசனம் மட்டும். අපි තාමත් හිමින් කියවලා බලමු. ශුද්ධ වූ මතෙව් 26 වෙනි පරිච්ඡේදයේ 36 වෙනි පදයේ සිට ගෙත්සෙමනේ උයනෙහි එකල යේසුස් වහන්සේ ඔවුන් සමග ගෙත්සෙමනේ කියන ස්ථානයට පැමිණ මා අතනට ගොස් යාඥා කරන අතර නුඹලා මෙහි ඉඳින්නැයි තමන් ගෝලයන්ට කීසේක. දැන් මොකද්ද වෙන්නේ? යේසුස් වහන්සේ තමන්ගේ ගෝලයොත් එක්ක යනවා ගෙත්සෙමනිය මල් වෙනට. இயேசு அவருடைய சீடர்களோடு அந்த கெத்செமனே பூங்காவனத்துக்கு போகிறார். දැන් මේ ගෙත්සෙමනිය මල් වෙනේදී උන්වහන්සේ ගෝලයන්ට කියනවා මාත් එක්ක එන්න මේ යන්නේ ආත්මික සටනකට කියලා. அவர்களுடைய சீடருக்கு கூறுகிறார், என்னோடு வாருங்கள், நான் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்துக்கே போகிறேன் என்று. දැන් තමන්ගේ ජීවිතයේ ආත්මික යුද්ධයක ඉන්නකොට நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கும் போது තමන්ට ආරාධනාවක් ලැබුණා එන්න ගෘහයට
එන්න යාක්ෂා කරන්න දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කරන්න. உங்களுக்கு ஒரு அழைப்பை கிடைத்தது, வாருங்கள் வாருங்கள் ஆலயத்துக்கு, தேவனோடு நாங்கள் ஜெபிக்க என்று. අපි වචනේ කියමු. උන්වහන්සේ පේත්‍රස්ද සෙබදිගේ පුත්‍රයන් දෙදෙනාද කැඳවාගෙන ගොස් ශෝකවෙන්ටත් අතිශයින් කැළඹෙන්ටත් පටන් ගස්සේක. දැන් මොකද්ද මේ වචනේ කියන්නේ? இந்த இடத்தில் வார்த்தை என்ன கூறுகிறது? යේසුස් වහන්සේ ශෝක වුණයි කියනවා. இயேசு வேதனைப்பட்டார் என்று கூறுகிறது. යේසුස් වහන්සේ කැළඹුණයි කියනවා. அவர் குழப்பம் அடைந்தார் என்று கூறுகிறது. දැන් පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න උන්වහන්සේ ශෝක වුණා නම් அவர் கவலைப்பட்டார் என்றால், උන්වහන්සේ කැළඹුණා නම් அவர் குழப்பம் அடைந்தார் என்றால் අපිට වෙන්නේ නැද්ද මේක? எங்களுக்கு இது ஆகாதா? දැන් මේ වචනේ හොඳට බලන්න නැවත කියවන්න උන්වහන්සේගේ වචනේ මොනවද කියන්නේ? இந்த வார்த்தையை திருப்பி இந்த வார்த்தையை பாருங்கள். දැන් මෙතන ඊටමත් වැදගත් එළිදරව්වක් Tamanට ලැබෙනවා. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கிறது. දැන් මොකද වෙන්නේ නැවත කියවන්න? උන්වහන්සේ පේත්‍රස්ද සෙබදිගේ පුත්‍රයන් දෙදෙනාද කැඳවාගෙන ගොස් ශෝකවෙන්ටත් අතිශයින් කැළඹෙන්ටත් පටන් ගස්සේක. දැන් බලන්න එක්කන් ගියා පේත්‍රස්ව. அவர் பேத்ரஸை கூட்டிட்டு போனார். ඒක හොඳට මතක තියාගන්න පේත්‍රස්ව අරගෙන ගියා. පේත්‍රස් මේ වචනය තුල වැදගත් චරිතයක්. பேத்ரஸை கூட்டிட்டு போனார். பேத்ரஸ் இந்த இந்த வசனத்தில் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். දැන් මෙතන කියනවා යේසුස් වහන්සේද කැළඹුණා. இயேசுவும் குழப்பம் அடைந்தார் என்று. දැන් පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න කැළඹෙන්න යේසුස් වහන්සේට තිබිච්ච ප්‍රශ්නේ මොකක්ද? அவர் குழப்பம் அடைய அவருக்கு இருந்த பிரச்சனை என்னது என்று. දැන් අපිට නම් ප්‍රශ්න තියෙනවා, අපිට රෝග තියෙනවා, පීඩා තියෙනවා, ආර්ථික ගැටලු තියෙනවා, විවිධ ප්‍රශ්න තියෙනවා, නැති ගැටලුත් තියෙනවා. ඒ නිසා සමහරක් වෙලාවට අපි කියන අපිට ප්‍රශ්න අපි ගැලවිලා ඉන්නේ. எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, இல்லாத பிரச்சனையும் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, அப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறது. නැවත බයිබලයේදී බලන්න අපි ඒක කියවන්නේ අපි ඔබත් කට ඇරලා කියවන්න ඕනේ. நீங்களும் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். දැන් බලන්න කියවන්න නැවතත්. උන්වහන්සේ පේත්‍රස්ද සෙබදිගේ උන්වහන්සේ පේත්‍රස්ද කියන මාතක උන්වහන්සේ පේත්‍රස්ද කියවන්න. සෙබදිගේ පුත්‍රයන් දෙදෙනාද සෙබදිගේ පුත්‍රයන් දෙදෙනාද කැඳවාගෙන ගොස් ශෝකවෙන්ටත් ශෝක වෙන්නත්. දැන් මොකද්ද හේතුව යේසුස් වහන්සේට ශෝක වෙන්න තිබුණු? இயேசுவுக்கு கவலைப்பட என்ன பிரச்சனை இருந்தது? යේසුස් වහන්සේට මොකක් නැතුව ගියාටද යේසුස් වහන්සේ ශෝක වුණේ? இயேசுவுக்கு என்ன இல்லாமல் போனபடியால் அவர் கவலைப்பட்டார். සුට්ටක් හිතලා බලන්න යේසුස් වහන්සේ ඇයි කැළඹිලා ශෝක වුණේ? இயேசு ஏன் குழப்பம் அடைந்து கவலைப்பட்டார் என்று. මේ පැයේදී යේසුස් වහන්සේට දැනෙච්ච දෙයක් තිබුණා. இந்த மணித்தியாலத்தில் இயேசு ஒரு அவருக்கு அறிந்த ஒரு காரியம் இருந்தது. යේසුස් වහන්සේට දැනෙන්න ගත්තා තමන්ට ඉහළින් යුද්ධයක් යන බව. இயேசுக்கு அவர் உணர துவங்கினார் அவருக்கு மேலாக ஒரு யுத்தம் வருகிறது என்று. මොකද්ද ඒ යුද්ධය? என்னது அந்த யுத்தம்? යේසුස් වහන්සේගේ ආත්මයට දැනුණා තමන්ට මාංශයට හා රුධිරයට විරුද්ධ වූ යුද්ධයක් තමන්ට ඉහළින් යන බව. இயேசு உணர துவங்கினார் அவருடைய மாம்சத்துக்கும் ருதிரத்துக்கும் எதிராக ஒரு போராட்டம் இருக்கிறது என்று. ඒකට හේතුව මොකද්ද? ආත්මීක යුද්ධයක උන්වහන්සේ හසු වී සිටියා. அவர் ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தில் யுத்தத்தில் இருந்தார். දැන් උන්වහන්සේගේ වචනේ අපි කියවන්නේ නම් 26 36 ඉඳන් 39 දක්වා. நாங்கள் 26 இருந்து நாங்கள் 36 மட்டும் வாசிக்க போகிறோம். දැන් ඉතිරි වචන ටික අපි කියවන්න යනවා. එකල උන්වහන්සේ උන්ට කතා කොට මැරෙන තරම් මාගේ ආත්මය ඊතා ශෝක සහිතය. දැන් යේසුස් වහන්සේ කියනවා නිකන් ශෝකයක් නෙවෙයි උන්වහන්සේට තියෙන්නේ මට මැරෙන්න තරම් වේදනාවක් කියලා. அவருக்கு சும்மா ஒரு வேதனை இல்லை, செத்து போகிற அளவுக்கு ஒரு வேதனை இருக்கிறது என்று. දැන් තමුල්ලට ප්‍රශ්න ආපුවම உங்களுக்கு பிரச்சனை வந்தால் අනේ මේක මට මැරෙන්න තරම් වේදනාවක්. நான் மரித்து போகிற அளவுக்கு இது பிரச்சனையாக வேதனையாக இருக்கிறது என்று நாங்கள் සමහරක් கூறுவோம். වෙලාවට husband and wife ස්වාමි පුරුෂයයි බිරිඳයි ප්‍රශ්න ඇති කරගත්තාම ගහගත්තාම අපි කියනවා අනේ පාස්ටර් මැරෙන තරම් ප්‍රශ්නයක් මට තියෙනවා. புருஷனும் மனைவியும் புருஷனும் பிரச்சனை படுத்தி கொண்டால் அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் மறிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று. දවසක් එක පුද්ගලෙක් පිරිමි කෙනෙක් මට ඇවිල්ලා උදාසන කිව්වා මැරෙන්න තරම් පාස්ටරයක් බ්‍රදර් දැන් මට මැරෙන්න තමයි හිතලා තියෙන්නේ.
ஒரு புருஷர் வந்து எனக்கு கூறினார் ஊழியக்காரர் எனக்கு மறிக்கத்தான் வந்திருக்கிறது என்று. මං හැම ඔබට තියෙන ප්‍රශ්නේ මොකද්ද? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னது என்று நான் கேட்டேன். මං උදේට වැඩට යනවා. நான் காலையிலே வேலைக்கு போவேன். තේක නැහැ. தேநீர் இல்லை. මං වැඩ කරලා ඉවර නොමැත දෙවියනේ. හවස ගෙදර එනකොට ඒත් ඉවර නොමැත දෙවියනේ. நான் வேலை செய்து செய்து முடிவில்லாமல் வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் வேலையாக இருக்கும் என்று கூறினார். හවස ගෙදර ආපුවාම மாலையிலே வீட்டுக்கு வந்தபோது එක මූණක් දිස් වෙනවා. ஒரு முகம் இருக்கிறது. මේ මූණ මේ මිනිස්සයා දිහා රවල තමයි බලන් ඉන්නේ. இந்த முகம் அந்த மனிதனை பார்த்து ஒரு கோபமாகத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். දැන් මොකද්ද කියන්නේ? ගෙදර ආපු වෙලාව ඉඳන් ඒ මූණ රවාගෙන බලන් ඉන්නවා. அந்த வீட்டுக்கு வந்த நேரத்தில் இருந்து அந்த முகம் என்னை முறைச்சு பார்த்து கொண்டிருக்கிறது என்று. මාස්ටර් මම අද විතරයි කියලා හිතේ තියන් අඟහරුවාදත් වැඩට ගියා. இன்னைக்கு மட்டும்தான் என்று நான் நினைத்து கொண்டு செவ்வாய்க்கிழமையும் நான் வேலைக்கு போனேன். මොන කරුමයක්ද එදත් ඒක නැහැ. அன்னைக்கும் எனக்கு தேநீர் இல்லை. දැන් ආය රාත්‍රිය ආපුවාම අර මූණ දිස් වෙනවා. இரவிலே வந்த உடனே அந்த முகத்தை கண்டேன். ඕක බදාදත් තුනා. புதன்கிழமையும் இதே நடந்தது. ඕක බ්‍රහස්පතින්දත් තුනා. வியாழக்கிழமையும் இதே நடந்தது. ඕක සිකුරාදත් තුනා. வெள்ளிக்கிழமையும் இதே நடந்தது. ඒ මිනිස්සයා කොහොම ඉවසන්නද? இந்த மனிதன் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறது. දවස් 5ක් තේක නැහැ. 5 நாள் தேநீர் இல்லை. රැට මූණක් රවනවා. இரவிலே முறைச்சு பார்ப்பார்கள். පස්වෙනි දවසේ සෙනසුරාදාත් ඕක කොහොමමයි. சனிக்கிழமை நாளிலேயும் அதே அப்படியாகவே இருந்தது. අනේ පාස්ටර් පස්වෙනි දවසේ මේක වැඩි වුණා පාස්ටර්. 5ஆம் நாளிலே இது கூடினது என்று கூறினார். උදේට තේක නැහැ. காலையிலே தேநீர் இல்லை. මුළු දවසම මේ මූණ මන් දිහා බලන් රවාගෙන ඉන්නවා. முழு நாளிலே அந்த முகம் என்னை முறைச்சு பார்த்து கொண்டிருந்தது. මට මේක තේරුම් ගන්න බෑ. இது எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. මට මේක තේරෙවිලා. இது எனக்கு புரியாமல் இருந்தது. මං කල්පනා කරා කවුද બોලේ මේ ආත්මය මේ රවන් ඉන්න. என்ன ஆவி என்னை இப்படி முறைச்சு கொண்டிருக்கிறது என்று. මං බැලුවා කවුද මේ ආත්මය රවන් ඉන්න. என்ன ஆவி இது என்னை முறைச்சு கொண்டிருக்கிறது මම என்று. ආඥා කරලා බැලුවා කොහෙන් හරි අශුද්ධ ආත්මයක්වත් ඇවිල්ලා මේ මිනිස්සයා දිහා බලලා රවණවත් දන්නෙත් නැහැ කියලා. நான் ஜெபித்து பார்த்தேன். எங்கேயாவது இருந்து ஒரு துஷ்ட ஆவிகள் வந்து இந்த மனிதனை முறைச்சு பார்த்து கொண்டிருக்கிறதா என்று. ඒක අශුද්ධ ආත්මයක් නම් තේකට මොකද උනේ? அது ஒரு துஷ்ட ஆவி என்றால் தேநீருக்கு என்ன நடந்தது? මං හිත හදාගත්තා. நான் மனதை சரிப்படுத்திக் මේ கொண்டேன். ආත්මය ඇවිල්ලා මේ ආත්මික සටන වෙලාවේ මේ මිනිස්සයාගේ තේකෝප්පේ බීලා යනවද දන්නෙත් නැහැ කියලා. இந்த ஆவி வந்து இந்த மனிதன் தேநீரை குடித்து விட்டு போகிறதா என்று கூட நான் யோசித்தேன். මං ආයේ මේ මිනිස්සයන් කිව්වා මට නම් පේන්න කිසිම ආත්මයක් නැහැ තමුන් කෙරේ. තමුන් කැළඹිලා ඉන්නේ. කමන්නේ සනුදට තේක හම්බෙයි බය නැතුව ගෙදර යන්න කියලා. நான் அந்த மனிதனுக்கு கூறினேன், நீங்கள் ஒரு ஆவியும் இல்லை, நீங்கள் குழம்பி போய் கொண்டிருக்கிறீர்கள், திங்கட்கிழமை தேநீர் கிடைக்கும் என்று. නෑ නෑ ඉවසන්න බෑ පාස්ටර් තව එක සතියක්වත් මට මේ ප්‍රශ්නය උද්ගත වෙලායි තියෙන්නේ කැළඹිලා මෙන්න. இல்லை பாஸ்டர், எனக்கு முடியாது, பொறுமையா இருக்கவே முடியாது, இது பிரச்சனையாக இருக்கிறது என்று. යේසුස් වහන්සේ කියනවා මම ශෝක වුණා, මම කැළඹුණා, මම මැරෙන තරම් කැළඹුණායි කියලා ගෙස්සමුනේ වෙනදී. இயேசு கூறுகிறார், நான் குழப்பம் அடைந்தேன், நான் வேதனை அடைந்தேன் கெத்செமனே பூங்காவனத்தில் என்று. ඔය වගේ කිසි ප්‍රශ්නයක් යේසුස් වහන්සේට නැතුවයි උන්වහන්සේ කැළඹුණේ. இப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமலே அவர் குழம்பினார். එහෙනම් ඇයි යේසුස් වහන්සේ මෙතනදී මේ මනුෂ්‍යර මොනවද වෙලා තියෙන්නේ? இந்த இடத்தில் ஏன் இந்த மனிதனுக்கு என்ன நடந்திருக்கிறது? දැන් මේ මනුස්සයා එළියට ගියා කිසිම උත්තරයක් නැතුව. இந்த மனிதன் ஒரு கேள்வி பதிலும் இல்லாமல் வெளியே போனார். දැන් මම ඒ මනුෂ්‍යව එළිය ඇසුරු කරනකොට நான் அந்த மனிதனை வெளியாலே பழகும் போது මට පේනවා මූණක් මම දිහා බලලා රවනවා. நான் காண்கிறேன், என்னை பார்த்து ஒரு முகம் முறைக்கிறது. දැන් මං ආයේ මූණ දිහා බැලුවා රවනවා ඔන්න රවනවා. நான் திருப்பவும் அந்த முகத்தை பார்த்தேன், முறைக்கிறார். මම පොඩ්ඩක් බැලුවා වැරදිලාද දන්නේ ආක බලන් හිටියා ඔන්න ආයෙ රවනවා. நான் நினைச்சேன் பிழையாக முறைக்கிறார்களோ என்று. இல்லை, திருப்பியும் முறைக்கிறார். මම ශෝක වුණේ නෑ. நான் கவலைப்படவில்லை, මං කැළඹුණේ නෑ. நான் குழப்பம் அடையவில்லை. මට යකා ආවුණා. எனக்கு அந்த பிசாசு கிடைத்தது. කවුද දෙයනේ මේ රවන්නේ? யார் இது முறைக்கிறது? අර ප්‍රශ්නේ විසඳ ගන්න බැරුව ගිය මනුස්සයා පිරිමි කෙනා රවනවා.
இந்த பிரச்சனையை இருந்து விடுதலையாக முடியாத அந்த மனிதன் என்னை பார்த்து முறைக்கிறார். දැන් රවන්නේ ඇයි? ஏன் அவர் முறைக்கிறார்? පාස්ටර් ගාවට ප්‍රශ්න අරන් පාස්ටර් ප්‍රශ්න විසඳුවේ නැහැ. ஊழியக்காரரிடம் நாங்கள் பிரச்சனையை கொண்டதும் அவர் அதை விடுதலையாக்கவில்லை. දැන් මම දන්නේ නැති දේ අඩ ගහලා මේ මිනිස්සයාගෙන් ඇහුවා. நான் எனக்கு தெரியாத காரியத்தை நான் கூப்பிட்டு அவரிடம் கேட்டேன். මොකද්ද දන්නවද ඇහුවේ? நான் என்னத்தை கேட்டேன் தெரியுமா? දැන් කවුද ඔයා දිහා බලලා රවන්නේ? யார் உங்களை பார்த்து முறைப்பது? දැන් කවුද රවන්නේ? யார் உங்களை பார்த்து முறைப்பது? රවන්නේ වෙන කවුරුත් නෙමෙයි. வேற யாரும் முறைப்பதில்லை. සතියම රවලා තියෙන යාගේ වයිෆ්. முழு கிழமையுமே முறைத்திருப்பது அவருடைய மனைவி. තේ දුන්නේ නැත්තේත් වයිෆ්. தேநீர் கொடுக்காததும் மனைவியே. අර දවසම රවලා තියෙන්නේ වයිෆ්. முழு நாளுமே முறைத்திருப்பது அவருடைய மனைவி. මං කිව්වා ඇයි මිනිස්සු මට මෙච්චර වද දෙන්නේ නැතුව ඔක වෙලාසනින් කියන්න බෑ. ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை படுத்தாமல் இது முதல்ல எனக்கு கூற இருந்தது தானே என்று. මං ඇහුවා ඇයි වයිෆ් රවන්නේ? ஏன் உங்களுடைய மனைவி உங்களை முறைக்கிறார் என்று. ගිය මාසේ 10 වෙනිදා දැන් හරියටම සතියක් ඇති. 10ஆம் தேதி சரியா ஒரு கிழமையாக இருக்கிறது. මම පඩි ගත්තනේ පාස්ටර්. நான் சம்பளம் எடுத்தேன் பாஸ்டர். ගෙදර එනකොට පාස්ටර්ට කියන්න දසයෙන් එකවත් ඉතුරු නැහැ. පාඩිය ඉවරයිනේ පාස්ටර්. தசம பாகம் கூட மிச்சம் இல்லை, முழு சம்பளமே முடிந்து விட்டது பாஸ்டர் என்று. අපේ වයිෆ්ට පඩිය පරක් වුණා විතරයි, තේත් නැහැ, බතුත් නැහැ, කැදත් නැහැ, රැවිල්ලක් විතරයි තියෙන්නේ කො මම කැලබිලා ඉන්නේ කිව්වා. சம்பளம் லேட் ஆகின உடனே சோறும் இல்லை, தேநீரும் இல்லை, ஒரு முறைத்தல் மட்டுமே இருக்கிறது என்று. අංකෝ the devil has gone. යක්ෂයා ගිහිල්ලා තියෙන්නේ, බය වෙන්න එපා. මොකද හේතුව පඩි ආපු ගාම වයිෆ් ආයිනා වෙන්න ගන්නවා මේ. சாத்தான் போய்விட்டது, சம்பளம் வந்த உடனே திருப்பி உங்களுடைய மனைவி சிரிக்க துவங்குவார் என்று. නමුත් යේසුස් වහන්සේට මෙතන ඊට වඩා දෙයක් තිබුණා. ஆனாலும் இயேசுவுக்கு இந்த இடத்தில் அதுக்கும் மேல்பட்ட ஒரு காரியம் இருந்தது. දැන් මේ වචනේ ඉතිරි කොටස අපි බලන්න යනවා. நாங்கள் மற்ற பகுதியை பார்ப்போம். දැන් අපිට පේනවා යේසුස් වහන්සේගෙන් මේ කුසලානය යමෙක් අයින් කරනවා නම් இயேசுவிடம் இருந்து இந்த பாத்திரத்தை யாராவது விலக்குகிறார்கள் என்றால் උන්වහන්සේද කැමති කුසලානය අයින් වෙනවට. அவரும் விருப்பம் இந்த பாத்திரம் போவதற்கு. නමුත් දැන් බලන්න යේසුස් වහන්සේගේ දර්ශනය මෙතනින් Tamanට නිදහස් වෙනවා. ஆனாலும் பாருங்கள், இயேசுவுடைய தரிசனம் இந்த இடத்தில் வெளிப்படுகிறது. දැන් වචනේ කියවමු. නුඹලා මෙහි නැවතී මා සමග අවදිව සිටින්නයි කීසේක. ආමේන් හලෙලූයා. ஹல்லேலூயா. දැන් මොකක්ද කියන්නේ? නුඹලා නැකිට මා සමග අවදිව සිටින්න. හලෙලූයා. நீங்கள் எழும்பி என்னோட விழித்திருங்கள் என்று. අපිට එක පැයක් යාඥා කරන්න බෑ. எங்களுக்கு ஒரு மணித்தியாலம் ஜெபிக்க முடியாது. මිනිස්සු කියන අම්මෝ පාස්ටර් දේශනාවක් නම් විනාඩි 20කට වඩා කරන්න එපා. பாஸ்டர் 20 நிமிடத்துக்கு மேலாக பிரசங்கம் பண்ண வேண்டாம் என்று. විනාඩි 20 යනකොට මේ මනුස්සයා නිදි කිරා වැටෙනවා. 20 நிமிடம் போகும்போது அவர் தூக்கம் அடைந்து விடுவார். මම Tamanට කියන්නද දෙයක්? நான் உங்களுக்கு கூறவா? Tamanට ඉහලින් ආත්මික යුද්ධයක් යනවා. Tamanට පේන්නේ නැහැ Taman නිදියන් ඉන්නේ ඉඳා. உங்களுக்கு மேலாக ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது, நீங்கள் தூங்கிக் கொண்டு இருப்பதினாலே உங்களுக்கு தெரியவில்லை. යේසුස් වහන්සේ Tamanගේ ගෝලයන්ට කියනවා, இயேசு அவருடைய சீடர்களுக்கு கூறுகிறார், ගෙත්සමනිය උයනේදී கெத்செமனே அந்த பூங்காவனத்தில் මාත් එක්ක අවදිව ඉන්න කියලා. என்னோடு விழித்திருங்கள் என்று. දැන් නමුත් මේ ගෝලයෝ මොකද කරේ? ஆனாலும் அவருடைய சீடர்கள் என்னத்தை செய்தார்கள்? දැන් අපි බලන්න යනවා මොකද්ද කරේ කියලා. நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன செய்தார்கள் என்று. අපි කියවමු. நாங்கள் வாசிப்போம். 39 වෙනි පදයේ සිට උන්වහන්සේ මදක් ඉස්සරහට ගොස් මුහුණින් වැටි අහෝ මාගේ පියාණනි. දැන් මොකද උන්වහන්සේ මොහොතක් ඉස්සරහට ගියා. අහෝ කියලා මුහුණින් වැටි යාඥා කරා මට ඉස්සරහට යන්න බෑ කරන් පදිනවා ගියොත් ඒකින්ද යන්නේ. அவர் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு அவர் கீழே விழுந்து குப்புற விழுந்து දැන් මුහුණෙන් වැටි කම්පාවට පත්වී දෙවියන් වහන්සේත් එක්ක යාඥා කරන්න ගත්තා. அவர் கவலையோடு அவர் தேவனோட ஜெபிக்க துவங்கினார். ඇයි යාඥා කළේ? ஏன் ஜெபித்தார்? යේසුස් වහන්සේ දැනගෙන හිටියා මේ ගෙවෙන තප්පරය මේ ගෙවෙන පැය මාගේ ජීවිතයේද ලෝක වාසීන්වද සොලවන ඒ වගේම ආශිර්වාද ගෙන එන අභියෝගාත්මක පැයක් කියලා.
அவர் தெரிந்திருந்தார் இந்த நிமிடம் இந்த மனத்தியாலம் இந்த உலகத்தையும் இந்த மக்களையும் அவர்களுடைய வாழ்க்கையும் மாட்டும் ஒரு நிமிடமாக இருக்கிறது என்று සෙනේවන්තය යේසුස් වහන්සේ කැලඹුණෙත් ශෝක වුණෙත් ඔබයි මයි උදෙසා බව අද මම ප්‍රකාශ කරනවා. இயேசு குழப்பம் அடைந்ததும் கவலைப்பட்டதும் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்று நான் கூறுகிறேன். දැන් වචනේ කියමු. දැන් කීවෙනි පදේද අපි කියවන්නේ මේ? 39 වෙනි පද. 39වෙනි පදේ අපි කියවන්න යනවා. 39வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். මේ කුසලාන මා කෙරෙන් පහවෙන්ට පුළුවන් නම් එසේ වේවා. දැන් උන්වහන්සේත් කියනවා පුළුවන් නම් මේ කුසලානේ මගෙන් අයින් කරන්න. முடியும் என்றால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு விலக்கும். ඒ කියන්නේ යේසුස් වහන්සේත් කැමති වුණා මේ මරණයට මූණ දෙන්නේ නැතුව බේරෙන්න මිනිස්සුන්ව ගලව ගන්න ක්‍රමයක් තියෙනවා නම් උන්වහන්සේත් කියනවා මේ කුසලානේ කැමති නම් මගෙන් අයින් කරන්න. இயேசுவும் விருப்பப்பட்டார் மரணம் இல்லாமல் அவர் இந்த மக்களை ரட்சித்துக் கொள்ள வேற வழி இருந்தால் அவர் விருப்பப்பட்டார். මම එකක් කියන්න තමුන්ලට තියෙන ප්‍රශ්න මොනවද? உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னது? යේසුස් වහන්සේ කිව්වා මෙහෙම. இயேசு இப்படி கூறினார். දැන් කැමති නම් මම මැරෙන්න යනවා ඒ කුසලානේ මගෙන් අයින් කරන්න පුළුවන් නම් ඒත් මං කැමතියි කියලා. நான் விருப்பப்படுறேன் ஆனாலும் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகினால் நான் விலகினாலும் பரவாயில்லை என்று. ආයේ පෙරලා යේසුස් වහන්සේ එකක් කියනවා. ஆனாலும் திருப்பி இயேசு ஒரு காரியத்தை දැන් கூறுகிறார். මොකද ආයේ පෙරලා යේසුස් වහන්සේ කියන්නේ? திருப்பி என்னத்தை கூறுகிறார்? අපි වචනේ කියමු. එසේ වී නමුත් මා කැමති ලෙස නොව ඔබ කැමති ලෙස වේවායි කියා යාඥා කළසේක. ආමෙන්. උන්වහන්සේ යාඥා කරා එසේ වෙන්න පුළුවන් මගේ කැමැත්ත නිසා නෙමෙයි ඔබ වහන්සේගේ කැමැත්ත පරිදි කියලා. ஆனாலும் அப்படி அல்ல என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்று. දැන් අපි මොකද්ද කියන්නේ? අපි යාඥා කරනවා. நாங்கள் ஜெபிக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. நாங்கள் தேவனை துதிக்கிறோம். මේ හැම දෙයක් කරාම අපි මොනවද කරන්න උත්සාහ කරන්නේ? இந்த காரணங்கள் கூடாக நாங்கள் என்னதை செய்ய முயற்சிக்கிறோம்? අපි කියන්න උත්සාහ කරනවා. நாங்கள் சொல்ல முயற்சிக்கிறோம். දැන් කැළඹිලි සාගත හදවත, குழப்பம் அடைந்த மனதை, කැළඹිලි තිබෙන්නා වූ හදවතක් குழப்பம் அடைந்த மனது අපි උන්වහන්සේට කියනවා සුවපත් කරන්න කියලා. சுகமாக்கும் என்று. නමුත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අනුව තමයි සියල්ල සිද්ධ වෙන්නේ යන්නේ. ஆனாலும் தேவனுடைய சித்தத்துக்கு கூடாகவே எல்லாம் நடக்கும். සමහරක් වෙලාවට ඔබ කැමති නැති ප්‍රශ්නවලට ඔබ මූණ දෙනවා වෙන්න පුළුවන්. சில நேரத்தில் நீங்கள் விருப்பப்படாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்கலாம். දැන් ඔබ කැමති නැති ප්‍රශ්නවලට ඔබ මූණ දෙනකොට நீங்கள் விருப்பம் இல்லாத அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் போது ඔබට කුමක්ද සිද්ධ වෙන්න යන්නේ? உங்களுக்கு என்ன நடக்க போகிறது? සනේවන්තය. அன்பானவர்களே, දැන් ඔක බහින්නේ බවෙන්න එපා. දැන් මොකද්ද සිද්ධ වෙන්න යන්නේ? என்ன நடக்க போகிறது? දැන් අපි දෙවියන් වහන්සේගේ පාමුල நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் දැන් අපි බලන්න යනවා. நாங்கள் பார்க்க போகிறோம். දැන් අපිට දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට අවනත වෙන්න වෙලාවක් තියෙනවා. நாங்கள் தேவனுடைய விருப்பத்துக்கு கட்டுப்படுற ஒரு நேரம் இருக்கிறது. මම හෙට මැරෙන්න නියමිත නම් நான் நாளைக்கு மறிக்க இருந்தால் දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මම මැරෙන එක නම් அவருடைய சித்தம் நான் சாகிறது என்றால் අකමැත්තෙන් හරි උන්වහන්සේගේ කැමැත්තට ඉඩ දෙන්න වෙනවා. நான் விருப்பம் இல்லாமலும் அவருடைய சித்தத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். හැබැයි තමන් අකාලේ මැරෙනවා නම් நீங்கள் நேரமில் அந்த உங்களுடைய சரியான நேரம் இல்லாமல் நீங்கள் மறிக்க நினைத்தால் ඒක දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නෙමෙයි. அது தேவனுடைய சித்தம் அல்ல. දැන් මොකක්ද මේ සිද්ධ වෙන්නේ? இது என்ன நடக்கிறது? දැන් මේ වෙලාවේදී තාමත් භයංකාර දෙයක් සිද්ධ වෙනවා. பயங்கரமான ஒரு காரியம் நடக்கிறது. යේසුස් වහන්සේ යාඥා කරනකොට இயேசு ஜெபிக்கும் போது අර ගෝලයන් නිදාගෙන සිටියයි කියලා කියනවා. அவருடைய சீடர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ගෝලයෝ නිදාගෙන සිටියා. அவர்கள் நித்திரையிலே இருந்தார்கள். දැන් මොකද්ද වෙන්නේ? පේතරුසුත් නිදාගෙන සිටියා. பேதுருவும் அவர் நித்திரையிலே இருந்தார். මම ඔබට කියන්න දෙය ගෙත්සෙමන මල්වෙනි අත්දැකීම. கெத்செமனே பூங்காவனத்தில் அந்த அனுபவத்தை நான் கூறவா? පේත්‍රස් කියන මනුෂ්‍යයා ජීවිතේ වැඩිපුරම වැරදි කරපු දවස එදා වෙන්නේ නැති.
பேதுரு என்ற மனிதன் பெரிய பிழையை செய்த நாளாக இருந்தது அந்த நாளாகவே இருக்கும். පේත්‍රස් කරපු වැරදි නැවත පසුතැවිලා හැරිලා එන්න බැරි වැරදි ගොඩක් කරලා තියෙන්නේ. பேதுரு அவன் சொல்ல முடியாத அளவுக்கு பிழைகளை செய்து திரும்பி வர முடியாத அளவுக்கு பிழைகளை செய்திருந்தான். යේසුස් වහන්සේ ගෝලයන්ගෙන් ඉල්ලන්නේ එක දෙයයි. இயேசு அவருடைய சீடரிடம் ஒரே காரியத்தை கேட்கிறார். මේ පැය අවදි වෙන්න කියලා. இந்த மணித்தியாலத்தில் நீங்கள் விழித்திருங்கள் என்று. ගෝලයෝ නිදිය ගන්නවා. அவருடைய சீடர்கள் நித்திரையிலே இருந்தார்கள். යේසුස් වහන්සේ යාඥා කරනවා. இயேசு ஜெபித்தார். ඔබට තේරෙනවද මේ දෙකේ වෙනස? உங்களுக்கு விளங்குறதா இது ரெண்டரை வித்தியாசம்? යේසුස් වහන්සේට පෙනුණා පීඩාකාරී පැය මොකක්ද කියන එක උන්වහන්සේගේ ආත්මයට දැනුණා. இயேசுவுக்கு புரிந்தது அந்த குழப்பம் அடைந்த நேரம், அவளுக்கு சோதனை அடைந்த நேரம் மணித்தியாலத்தை குறித்து. නමුත් දුර්වර පේත්‍රස් නිදියාගෙන හිටියා. ஆனால் பலவீனமாக இருந்த பேதுரு தூங்கிவிட்டான். අද ඔබේ මගේ ජීවිතේත් ඒ වගේ තමයි. உங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையும் அப்படியாகவே இருக்கிறது. දෙවියන් වහන්සේ කැළබිලිකාර මොහොතක තමන්ගේ ජීවිතයට කතා කරනකොට குழப்பம் அடைந்த நேரத்தில் தேவன் பேசும்போது තමන්ලා නිදියගෙනයි ඉන්නේ. நீங்கள் நித்திரையிலே இருக்கிறீர்கள். ඇයි නිදියගෙන කියලා කියන්නේ මේ හොතට ගොරෝ නිදිය ගන්න එක නෙමෙයි. நீங்கள் நித்திரை என்று நாங்கள் கூறுவது நீங்கள் குறைட்டை இட்டு தூங்குவதல்ல. සභාවෙන් ඈත් වෙලා පල්ලියෙන් ඈත් වෙලා දෙවියන්ගෙන් ඈත් වෙලා තමන් ඔක්කොම අන්ධ වෙලා යක්ෂයා තමන්ව බොරනින්දකට දාලා நீங்கள் சபையிலிருந்து விலகி தேவனிடமிருந்து விலகி ஜெபத்திலே விலகி இருப்பது நீங்கள் ஆழமான தூக்கத்தில் சாத்தான் உங்களை போட்டு விடுவான். පේතෘස්ට තේරුනේ නෑ මේක ආත්මික යුද්ධයක් කියලා. பேதுருவுக்கு புரியவில்லை இது ஆவிக்குரிய யுத்தம் என்று. ඒ නිසා පේතෘස් නිදියාගෙන හිටියා. அதுபடியால் பேதுரு தூங்கிக் கொண்டிருந்தான். තමන්ගේ පවුල් සැලවිලා යනකොට உங்களுடைய குடும்பங்கள் அசைந்து போகும்போது තමන්ගේ පවුල් ජීවිතයේ සැලවිලා වැටෙනකොට සභා දෙදරනකොට குடும்பங்கள் அசைந்து சபைகள் அசைந்து போகும்போது තමන් ආත්මයන් වහන්සේ තුල බර නින්දක හිටියොත් நீங்கள் ஆவியானவர் கூடாக ஆழமான தூக்கத்தில் இருந்தால் මට මේ ලෝකේ තියෙන හොඳම දැනුම තියෙන්න පුළුවන් බයිබලය ගැන. எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற விசிஷ்டமான ஞானம் இருக்கலாம் தேவனுடைய வார்த்தை குறித்து. මට ලෝකේ ගන්න පුළුවන් හොඳම ඩිග්‍රී අරන් තියෙන්න පුළුවන් බයිබලය ගැන. நான் உலகத்தில் இருக்கிற நல்ல பட்டத்தை வேதாகமத்தை குறித்து எடுத்திருக்கலாம். හැබැයි දෙවියන් වහන්සේ කතා කරන පැයේදී නැකිට අවදිව උන්වහන්සේත් එක්ක ඉන්න දන්නේ නැති ක්‍රිස්තියානි කාර්යයා ආත්මික යුද්ධය හඳුනන්නේ නැහැ. அவர் பேசும்போது நாங்கள் அவரோடு அந்த மணித்தியாலத்தில் இருக்க முடியாத புரிந்து கொள்ள முடியாத கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தில் எங்களுக்கு வேலை இல்லை. පේත්‍රස්ට මොකද්ද වුනේ? பேத்ரஸுக்கு என்ன நடந்தது? ගෙත්සෙමන මල්වෙන්දී පේත්‍රස් ගාව සින්දුවක් තිබුණා. கெத்செமனே பூங்காவனத்தில் பேதுருக்கிட்ட ஒரு பாட்டு இருந்தது. ඔන්න ඔය සින්දුවම තමයි තමන්ගේ ජීවිතේ තියෙන්නේ. அந்த பாட்டே தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. දැන් යේසුස් වහන්සේ අර ආත්මික යුද්ධය පරීක්ෂා වෙලාවේදී මුහුණින් වැටි පියාණනි මේ කුසලාණය පුළුවන් නම් මගෙන් අයින් කරන්න කියලා යාඥා කරනකොට அவருடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் அவர் குப்புற விழுந்து பிதாவே இந்த பாத்திரத்தை என்னிடமிருந்து எடுத்து போடு என்று ஜெபிக்கும் போது ඊට පොඩ්ඩක් පල්ලෙන් ඇහෙනවා அதுக்கு கீழாக எங்களுக்கு கேட்கிறது දැන් නිමාඩු කාලේ ඉඳ නෑ ඉස්කෝලේ කියලා. நாங்கள் ஓய்வு நாள்களிலே இருக்கிறோம் எங்களுக்கு பாடசாலை இல்லை என்று. ආත්මිකව දකින්න බැරි මනුෂ්‍යයාට ஆவிக்குரிய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளாத காண முடியாத மனிதனுக்கு කැළඹීම එනකොට குழப்பம் வரும்போது ප්‍රශ්නේ එනකොට பிரச்சனை வரும்போது සෙලවීම එනකොට அசைவு வரும்போது එයා නිදියගෙන කියනවා දැන් නිමාඩු කාලේ ඉඳ නෑ ඉස්කෝලේ කියලා. அவர் தூங்கிக் கொண்டு கூறுவார் ஓய்வு காலம்படியால் பாடசாலை இல்லை என்று. මිනිස්සු සේවයෙන් වැටිලා යන්නේ ඇයි? ஊழியத்தில் இருந்து மக்கள் ஏன் விழுந்து போகிறார்கள்? මොකද සමහරක් වෙලාවට අපිට බයිබලයේ හොඳම දැනුම තියෙන්න පුළුවන්. எங்களுக்கு வேதாகம குறித்து நல்ல அறிவு இருக்கலாம். අපිට බයිබලයේ පිළිබඳව හස්සල දැනුමක් තියෙන්න පුළුවන්. நல்ல ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்கலாம். නමුත් පීඩාකාරී පැය ආත්මිකව තමන් හඳුනන්නේ නැත්නම් තමන්ගේ ක්‍රිස්තියානි ජීවිතේ තමන් වැටෙන්න යනවා. உபத்திரமான மணித்தியாலத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாவிட்டால் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் விழுந்து விடுவோம். මොකද දන්නවද යක්ෂයා තමන්ගේ ඉහළින් ඇවිල්ලා ක්‍රියාත්මක වෙනකොට තමන් මොනවද කරන්නේ? சாத்தான் உங்களுக்கு மேலாக வந்து அவர் கிருகை செய்யும் போது நீங்கள் என்னத்தை செய்வீர்கள்? ක්‍රියාත්මක වෙනෝ
கிருகை செய்வான். දාගලනවා ඔපෝනේ දාගලලා පස්සේ මොකද්ද වෙන්නේ? நீங்கள் குழம்பி குழம்பி நீங்கள் பிந்தி என்ன செய்வீர்கள்? යක්ෂයා ජෝබ්ගෙන් මොනවද ඉල්ලුවේ? சாத்தான் யோபுக்கிடம் இருந்து என்னத்தை கேட்டான்? දැන් ජෝබ් ඉල්ලනවා මට ගෝදුම මෙන් පොළන්න දෙන්න කියලා. கோதுமையை போல குத்த எனக்கு தாரும் என்று அவன் கேட்கிறான். ඒ නිසා එදා රාත්‍රියේදී පේත්‍රස් කරගත්තු ලොකුම වැරද්ද ඒකයි. அந்த இரவிலே பேதுரு செய்து கொண்ட பெரிதான பிழை அதுதான். දැන් මොකද්ද වෙන්න යන්නේ? என்ன நடக்க போகிறது? පේත්‍රස් හොදට නිදියගෙන ඉන්නවා. பேதுரு நல்ல நித்திரையிலே இருக்கிறான். පේත්‍රස් හොදට නිදියගෙන ඉන්නවා. பேதுரு நல்ல நித்திரையிலே இருக்கிறான். දැන් සමහරක් වෙලාවට අපි මොකද්ද කියන්නේ? சில நேரத்தில் நாங்கள் என்னத்தை கூறுகிறோம்? දැන් බලන්න එක පේත්‍රස් 5 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදයේ පොඩක් පෙරලලා. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். හොඳින් පෙරලා ගන්න එක පේත්‍රස් 5 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදය. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். අපිට පැහැදිලිව දකින්න යනවා. நாங்கள் தெளிவாக பார்க்க முடியும். දැන් කවුරුද කියන්න එක පේත්‍රස් පොත ලිව්වේ කවුද? 1ஆம் பேதுரு புஸ்தகம் எழுதினது யார் என்று? කවුරුද කියන්න කවුද ලිව්වේ? පවුද ලිව්වේ? පේත්‍රස් ලිව්වේ? කවුද ලිව්වේ? කවුද ලිව්වේ? කවුරුත් දන්නේ නැහැ. පේත්‍රස් ලිව්වේ වෙන කවුරුත් නෙමෙයි. யார் எழுதினது? பேதுரு தான் அதை எழுதினான். ඒක නිසා මේ මම ලිව්වේ නෑ ඕක. நான் எழுதவில்லை இது. අර කඩේ ඉන්න මාටින් අයියා ලිව්වේ නෑ ඕක. கடையிலே இருக்கும் அந்த மார்ட்டின் அண்ணன் எழுதவில்லை. ගමේ ග්‍රාම නිලධාරියා සම්සන් අයියා ලිව්වෙත් නෑ ඕක. ஊரிலே இருக்கும் கிராம சேவகர் எழுதவில்லை. ඕක ලිව්වේ පේත්‍රස්. இது எழுதினது பேதுரு. මං කිව්වා නේද පේදුරු හොදට වැරදිච්ච තැනක් තමයි ගෙත්සමනු යන කියලා. பேதுருக்கு பிழைத்த இடம் தான் கெத்செமனே பூங்காவனத்தில். දැන් මෙතනදී පේදුරු වැරද්ද හදාගෙන අපිට කතා කරනවා සභාවට කතා කරනවා. இந்த இடத்தில் பேதுரு அவனுடைய பிழையை சரி செய்து கொண்டு சபையை நோக்கி பேசுகிறான். දැන් මොකක්ද මේ කියන්නේ කියලා බලමු. என்னத்தை பேசுகிறான் என்று பார்ப்போம். අපි තාමත් හොදින් බලන්න. நாங்கள் சரியாக பார்ப்போம். ස්වාමිනී பிதாவே, දැන් මේ වෙලාවේ ඇස් අන්ධ වෙලා කවුරු හරි ඉන්නවනම් யாராவது கண் தெரியாமல் இந்த இடத்தில் இருந்தால் දැන් මේම කරලා බලන්න බයිබලයේ පේදුරු මොනවද කියලා පේන්නේ නැත්නම් ස්වාමිනී සුව කරන්න මේ වචනේ විතරක් පේන්න ආරි. இந்த வசனத்தை காண அவர்களுடைய கண்ணை சுகமாக்கும். පේදුරු ඉගෙන ගත්තා වගේ තමනුත් ඉගෙන ගන්න යනවා. பேதுரு படித்ததை போல நீங்களும் படிக்க போகிறீர்கள். දැන් වචනේ බලන්න. நீங்கள் இப்ப வசனத்தை பாருங்கள். දැන් කියවල බලමු. එක පේත්‍රස් 5 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදය. සිහි ඇතුව අවදිව ඉන්න. නුඹලාගේ විරුද්ධකාරයා වූ යක්ෂයා දැන් පේදුරු මොනවද කියන්නේ සිහිය ඇතුව අවදි වෙන්න කියනවා. நீங்கள் சரியா දැන් සිහිය ඇතුව අවදිව සිටින්න කියලා කියනවා. දැන් පේදුරුට මේක කියනකොට පේදුරු කියනවා දැන් උබලා නිදියන්න නැතුව අවදිව සිටින්න ඕනේ කියලා. நீங்கள் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று. දැන් මොකද්ද සිද්ධ වෙන්නේ? என்ன நடக்கிறது? එදා පේදුරු මොකද කරේ? பேதுரு அன்னைக்கு என்ன செய்தான்? එදා පේදුරු නිදිය ගත්තා. பேதுரு அந்த நாளிலே தூங்கி விட்டான். එදා පේදුරු අඳුනගත්තේ නෑ යේසුස් වහන්සේත් එක්ක ඉන්නකොට කොතනද තමන්ගේ ජීවිතයේ තීර්ණාත්මක පැය හා ආත්මික යුද්ධයේ තියෙන පැය කියලා. அவன் அன்னைக்கு தெரிந்து கொள்ளவில்லை தீர்மானமான அந்த மணித்தியாலத்தில் அவன் இருக்க வேண்டும் என்று. දැන් මෙතනදී පේදුරු වැරදි හදාගෙන அவன் பிழைகளை சரி செய்து கொண்டான். පේදුරු අපිට කියනවා නුඹලා නිදියන්න නැතුව අවදිව සිටපල්ලයි කියලා. பேதுரு எங்களை பார்த்து கூறுகிறான் நீங்கள் விழித்திருங்கள் என்று. සමහරක් වෙලාවට අපිට වෙන්න තියෙන දේවල් වළක්ව ගන්න බැරි ඇයි? எங்களுக்கு நடக்க இருக்கிற காரியங்களை எங்களுக்கு தடை செய்து கொள்ள முடியாது ஏன்? තමන්ට වෙන්න තියෙන අකාලයේ වෙන්න තියෙන දේවල් නතර කරගන්න බැරුව යන්නේ ඇයි? எங்களுக்கு அபசகுமனான காரியங்களை எங்களுக்கு நிறுத்தி கொள்ள முடியாமல் இருக்கிறது ஏன்? පීඩාව වෙලාවේදී තමන් නිදියගෙන ඉන්නේ. உபத்திர நேரத்தில் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். තමන්ගේ සේවයට විරුද්ධව දේවල් එනකොට உங்களுடைய ஊழியத்துக்கு எதிரான காரியங்கள் வரும்போது පේත්‍රස් කියනවා பேதுரு கூறுகிறான் තමන් අවදිව සිහිය ඇතුව අවදිව සිටින්න කියලා. விழிப்போடு இருங்கள் என்று. දැන් වචනේ බලමු නැවතත්. සිහි ඇතුව අවදිව ඉන්න. නුඹලාගේ විරුද්ධකාරයා වූ යක්ෂයා ගොරවන සිංහයෙකු මෙන් කවරෙකු ගෙලිම් දෝහයයි
සොයමින් ඔබ ඇවිදින්නේය. එදා ඕක පේදුරුට තේරුන්නේ නැහැ. அது அவனுக்கு அந்த நேரம் புரியவில்லை. යේසුස් වහන්සේව මරන්න යන මරණ මංචකේ පැයදී පේතුරස් නිදි දැන්නිමාඩු කාලේ හින්දා නෑ ඉස්කෝලේ. அந்த இயேசு மரணம் அடைய போகும் அந்த மணித்தியாலத்தில் அவன் அந்த நேரத்தில் விழிப்பாக இருக்கவில்லை. ඒ මනුෂ්‍යයාම පේදුරුම කියනවා අර මොකක්ද යක්ෂයා සිංහෙක් මෙන් ගොරවන සිංහෙක් මෙන් ගිලගන්න එන වෙලාවේදී අවදිව සිටපල්ලා. சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வரும்போது நீங்கள் விழித்திருங்கள் என்று අපේ දැනුමට බෑ ආත්මිකව අවදිව ඉන්න. எங்களுடைய அறிவுக்கு முடியாது ஆவிக்குரிய விதமாக விழித்திருக்க. තමන් දැන ගහලා යාඥා කරපුවම අවදිව ඉන්න පුළුවන්. நீங்கள் முழங்காலில் இருந்து ஜெபிக்கும் போது விழித்திருக்க முடியும். මම මේ කියන ඇදහිල්ලට එක්කෙනෙක් හරි ආවොත් நான் சொல்லும் இந்த விசுவாசத்துக்கு யாராவது வந்தால் ඔය ගෙදර යන ගාන ක්‍රිස්තියානිකාරයෝ වැඩක් නැහැ. வீட்டுக்கு போற வழியில் கிறிஸ்தவர்கள் வேலை இல்லை. ඔය සුපර් මාකට් වල ගහලා තියෙන ගෙදර යන ගාම බඩු අරන් යනවායි කියලා. சூப்பர் மார்க்கெட்டில் அடிச்சிருக்கிறது வீட்டுக்கு போற வழியிலே சாமான் வாங்கி கொண்டு போங்கள் என்று. අද අපේ ක්‍රිස්තියානිකාරයොත් ගෙදර යන ගාම පල්ලි යන ක්‍රිස්තියානිකාරයෝ. எங்களுடைய கிறிஸ்தவர்களும் வீட்டுக்கு போற வழியிலே சபைக்கு போற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். අපේ හැකියාවෙන් අපේ බලයෙන් කරන්න බෑ. ආත්මයන්න් වහන්සේ තුල වැද වැටි ඒ ආත්මික යුද්ධයේ පැහැදි දෙවියන්ගෙන් ඉල්ලන්න. எங்களுடைய பெலத்தினாலே செய்ய முடியாது. ஆவிக்குரிய யுத்தத்தை தேவனிடமிருந்து எடுத்து பார்த்து நாங்கள் செய்ய வேண்டும். අපි සමහරක් වෙලාවට අපිට වෙන්නේ මොකද්ද කියලා දන්නේ නැතුව ඕන්තු වෙලා බලන් ඉන්න මිස්ටර් බීන් බීන් වැටලා වගේ. சில நேரத்தில் நாங்கள் என்னத்தை செய்வோம் என்று தெரியாமல் கீழே விழுந்து இருப்போம். ඊට පස්සේ එක මිස්ටර් බීන් වෙනකොට මිස්ටර් බීන්ලා 10යි චාලි චැප්ලින්ලා 30යි මාර ප්‍රශ්නයක් 20යි 30යි 50යි සභාවෙම ඉන්න බීන්ලා චැප්ලින්ලායි. ඇයි? කට්ටිය කතා නැත්තේ. ඒක තමයි වෙලා තියෙන්නේ. අපේ වචනේ සිංහලෙන් කියනවා නම් ආත්මයන්න් වහන්සේ නැති කල්ලි සභාව ජවුසම් මඩුවක්. ஆவியானவர் இல்லாத போது சபை குழம்பி போய்விடும். ඒ නිසා ආත්මයන්න් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරන්න එපා. அதுபடியால் ஆவியானவரை வெறுக்க வேண்டாம். ඒ නිසා මොකද්ද තියෙන්නේ? அதுபடியால் என்ன இருக்கிறது? දැන් අපි මෙතන කී දෙනෙක් ඉන්නවද අත්ඔසවන්න නම් එපා ප්‍රශ්න ඇති වෙයි. கரங்களை தூக்க மற்றும் வேணால் பிரச்சனைகள் வரும். තමන්ගේ ස්වාමි පුරුෂයා ගෙදර ආපුවම නරක වචනෙන් කතා කරපු ගෑනු කීයක් මෙතන ඉන්නවද? உங்களுடைய புருஷர் வீட்டுக்கு வந்த போது பிழையான வார்த்தைகளே பேசும் எத்தனை பெண்கள் இருக்கிறீர்கள்? ඔන්න පේනවා 1යි 2යි නෑ කවුරුත් නෑ. யாரும் இல்லை. මෙතන ස්වාමි පුරුෂයෝ කී දෙනෙක් ඉන්නවද? තමන් ගෙදර ආපු ගමම්ම රවලා අඩිය පොළවේ ගහලා ලෝකේ තියෙන තමන් ගත්තු ග්‍රැජුවේෂන් එකක් තියෙනවානේ මොකක්ද දන්නවද? කුමාරප ග්‍රැජුවේෂන් එක. ඒක හොද්දට දිග ඇරපු පිරිමි කී දෙනෙක් මෙතන ඉන්නවද? புருஷர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? முறைத்து பார்த்து பிழையான வார்த்தைகளாலே திட்டும். තමුන්ලා hina වෙනවා මට පේනවා. நீங்கள் சிரிக்கிறீர்கள் எனக்கு தெரிகிறது. හැබැයි තමුන්ලාගේ හදවතට නිකන් බිම්බෝම්බ ගහවා වගේ වදිනවා කියලාත් දන්නවා. ஆனாலும் உங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு கனி வெடியை அடிக்கிறதை போல இருக்கும். ඇයි දන්නවද? තමන් කැළබිලා. நீங்கள் குழப்பமாக இருக்கிறீர்கள். තමන් කැළබිලා. நீங்கள் குழப்பமாக இருக்கிறீர்கள். දැන් අපි මතෙව් පොතට යන්න යනවා. நாங்கள் மத்தேயு சுவிசேஷத்துக்கு போக போகிறோம். මතෙව් පොතේ 26 වෙනි පරිච්ඡේදය අපි බලන්න යනවා. 26வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். 42 ඉඳන් 45 දක්වා අපි බලන්න යනවා. 42ல இருந்து 45 மட்டுக்கும் நாங்கள் பார்க்க මේ போகிறோம். තමුන්ලාට මම මේක කියන්නේ තමුන්ලාගේ ජීවිතය හදාගන්න. நான் உங்களுக்கு இதை கூறுவது உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள. මොකද ආත්මයන්න් වහන්සේ තුල මොහොත හඳුන ගන්න ඕනේ. ஆவியானவருக்குள்ளாக நாங்கள் அந்த நேரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். හලෙලූයා. ஹல்லேலூயா. අපි කියමු. ශුද්ධ වූ මතෙව් 26 වෙනි පරිච්ඡේදය 42 වෙනි පදයේ සිට උන්වහන්සේ නැවත දෙවැනි වරත් අහක්ව ගොස් අහෝ මාගේ පියාණනි මේක මා විසින් නොබී පහවෙන්ට බැරි නම් ඔබගේ කැමැත්ත වේවායි කියා යාඥා කළසේක. ආමෙන්. දෙවියන් වහන්සේ ආයත් ගින් කියන මේක අහක් වෙන්නම බැරි ප්‍රශ්නයක් නම් ඔබ වහන්සේගේ කැමැත්ත වේවා. இந்த இது என்னை விட்டு விலக முடியாத ஒரு பிரச்சனை, ஆனால் உமது சித்தமே நடக்கட்டும் என்று. මට මේ සුවද දැනෙනවා. எனக்கு உங்களுடைய வாசம் அறிவேன். තමුන්ලට මේ සුවද දැනෙනවා.
உங்களுக்கு இந்த வாசம் புரிகிறதா? හොඳ පරිප්පු කරි එකක් ඉවෙනවා. ஒரு பருப்பு கறி செய்கிறார்கள், දැනෙනවද සුවඳ? வாசம் வருகிறதா? ලුණු ඇඹුල් දාලා තියෙනවා. உப்பெல்லாம் சரியா போட்டிருக்கு, ප්‍රමාණයට වඩා වතුරත් ඇති. அளவுக்கு மிந்தின தண்ணீரும் இருக்கும். ඕක පේනවා. இது தெரிகிறது, ඕකේ සුවඳ පේනවා. இதிலே வாசம் தெரிகிறது. නමුත් ஆனாலும் තමන්ලට உங்களுக்கு ශුද්ධාත්මයන් වහන්සේගේ මිහිරි ඒ තිබෙන්නා වූ සෞම්‍ය වූ භාවය හා උන්වහන්සේගෙන් නික්ම වෙන්නා වූ සුවඳ දැනෙන්නේ නැති තරමට යක්ෂයා තමුන් වන්ද කරලා තියෙනවා. ஆவியானவருடைய வாசம், அவருடைய சுகம் உங்களுக்கு அறியாத அளவுக்கு சாத்தான் உங்களை மூடி வைத்திருக்கிறான். යේසුස් මේක කියනවා. இயேசு இப்படி கூறுகிறார், යෙසායා අනාගත වක්තෘවරයා මේක කියනවා. எசாயா இப்படி கூறுகிறார். තාමත් ඉක්මනින් යෙසායා පොතට පෙරලන්න. எசாயா புஸ்தகத்துக்கு நாங்கள் திருப்புவோம். 53:7 53:7. දැන් මොකක්ද අපි දකින්න යන්නේ? යෙසායා 53:7 අපි කියවන්න යනවා. எசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். මේක තමුන්ලා ඉගෙන ගන්න ඕනේ. இது நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். අපි වැඩ කරනකොට நாங்கள் வேலை செய்யும் போது අපි කැළවෙනවා. நாங்கள் குழப்பம் அடைவோம். ඔක්කොම පෙරලා ගන්න යෙසායා 53:7 අපි ඔක්කොම බලන්න ඕනේ මේක. எசாயா 53:7ஆம் அதிகாரத்தை எல்லாரும் பிரட்டிக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේගේ වැඩ කරන්න ගියාම සමහරක් වෙලාවට කැළබිලි ප්‍රශ්න කරදර ඔවා ගොඩක් ඉන්න ගන්නවා. தேவனுடைய வேலை செய்யும் போது பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் வரலாம். මෙහෙමත් දේවල් තියෙනවානේ. இப்படிப்பட்ட காரியங்களும் இருக்குதானே. අපේ මිනිස්සු எங்களுடைய மக்கள் එක සභාවක ඉඳන් තව සභාවකට යන්නේ. ஒரு சபையிலே இருந்து இன்னொரு சபைக்கு போவது. අපි හිටපු සභාවේ හරියට ප්‍රශ්නනේ. நாங்கள் இருந்த சபையிலே நிறைய பிரச்சனை தானே. ඒ නිසා අපි තව සභාවකට යනවා. நாங்கள் அதுபடியால் நாங்கள் இன்னொரு சபைக்கு போகிறோம். මම තමුන්ලට එකක් කියන්නද? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறவா? ප්‍රශ්න නැති සභාවක් තියෙනවා නම් ඒක පෙන්වන්න මම යනවා ඒකට. பிரச்சனை இல்லாத சபை காட்டினீர்கள் என்றால் நான் போவேன் அங்கு. ගලාතිය සභාවේ තිබුණෙත් නැහැ, කොරින්තිය සභාවේ තිබුණේ හැම තැනටම පවුල් ඇයි ලියන්නේ ප්‍රශ්නයක් ඇති තැනක් නැති තැනක් නැති තරමක් ගානේ. கலாத்திய சபையிலையும் பிரச்சனை இருந்தது, கொரிந்திய சபையிலையும் பிரச்சனை இருந்தது. ஏன் பவுல் எழுதுகிறார்? பிரச்சனை இல்லாத இடமே இருக்கவில்லை. බොහෝ කාලයකට ඉස්සෙල්ලා நிறைய காலங்களுக்கு முன்பதாக යෙසායා 53:7 අපිට කියනවා මොකක්ද කරන්න ඕනේ කියලා. எசாயா 53:7 என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். අද මෙතන ඉන්න අය ආත්මීක ආයුධ පැළඳ ගත යුතුයි. இந்த இடத்தில் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய கட்டளைகளை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். සමූහයක් එකතු වෙලා වැඩ කරනකොට ප්‍රශ්න ඇති වෙනවා. நிறைய பேர் சேர்ந்து ஒரு கூட்டமாக நாங்கள் வேலை செய்யும் போது பிரச்சனைகள் வரலாம். දැන් ප්‍රශ්න ඇති වෙන වාරයක් පාසා අපිට ලහිරුට කියන්න බෑනේ. කැලබුණු සිතමාගේ කියලා કોઈ ගීතිකාව කීකින්න කියන්න බෑනේ. பிரச்சனை வரும் போதெல்லாம் எங்களுக்கு கூற முடியாது, குழப்பம் அடைந்த மனதை என்று அந்த பாட்டை படிங்கள் என்று. අපි අද ප්‍රීති වෙන්න ඕනේ. நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். මොකද දන්නවද? ஏனென்றால் දැන් අපිව සජීවී මිනිස්සු බලන් ඉන්නවා. நாங்கள் இந்த நேரத்திலே எங்களை குறித்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். මන්න රැට නිදි ගන්න හරි බයි. நான் இரவிலே பயத்திலே தான் தூங்குனேன் මේ දවස්වල இந்த நாட்களிலே. මේ බෑන්ඩ් එකේ කට්ටිය පොඩි දේත් ලයිව් දෙන්න පටන් ගන්න තියනවා දැන් Facebook එකේ. பேண்டில் இருக்கிறவர்கள் சிறிய காரியத்தை கூட அவர்கள் அதை போட முயற்சி செய்கிறார்கள். ඉදිය ගත්තත් දැන් ඇන්ටනා එක දාන් ඉන්න වෙලා තියෙන හේතුව මොකද ලයිව් ගියෝ. நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிறதையும் அவர்கள் போட்டு விடுவார்கள். හරි දැන් අපි බලන්න යනවා මේ වචනේ මොනවද කියන්නේ යෙසායා 53:7. எசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். අපි කියමු. යෙසායා පොතේ 53 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදයේ සිට උන්වහන්සේට පීඩා කළ විට උන්වහන්සේ යටත් වී තමන්ගේ මුඛය නෑර සිටිසේක. හලෙලූයා. දැන් මොකද පීඩා ආව කරදර ආව මිනිස්සු බැන්නා. ඔයා වැරදි අරකයි මේක මොකද්ද කියන්නේ? යටත්ව නිශ්ශබ්දව සිටියා.
உபத்திரங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, ஆனாலும் அவர் பொறுமையோடு இருந்தார். සමහරක් වෙලාවට මිනිස්සු කියනවා ඇයි පාස්ටර්ට ඔහොම කියනකොට ඔච්චර බනිනකොට ඇයි පාස්ටර් ඔය නිශ්ශබ්ද වෙන්නේ? சில நேரம் மக்கள் கூறுவார்கள், பாஸ்டருக்கு இப்படிக்கெல்லாம் கூறும்போது ஏன் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்கள் என்று. කට ඇරලා බැලලා දාන්නකො දේශනා කරනවා වගේ කටක් තියෙන බැලලා දාන්නකො. பிரசங்கம் பண்ற அளவுக்கு ஒரு வாய் இருக்கிறதை நீங்கள் துறந்து ஏசி விடுங்களே. මේ කවුරුත් ඈනුම් අරින්න එපා මෙතන. දෙමළෙන් யாருமே இந்த இடத்தில் கொட்டாய் விட வேண்டாம், කවුරුත් නිදියන්නත් එපා. தூங்கவும் வேணாம். මේක මේ මට මම කියාගන්න එකක් නෙමෙයි. நான் இந்த இடத்தில் எனக்கே கூறுறது காரியம் அல்ல. මේක මන් දැනගෙන උගක් කල්. நான் இதை அறிந்து கொண்டு நிறைய காலம் මේ තමුන්ලටයි කියන්නේ මේක. உங்களுக்கு தான் இதை கூறுகிறேன். මොකද දන්නවද මෙතන ඉන්න අයට විතරක් නෙමෙයි මේක කියන්නේ. இந்த இடத்தில் இருக்கும் மக்களுக்கு மட்டுமல்ல இதை கூறுகிறது. මේ CD පට ලෝකයට යනකොට කියනවා තමුන්ට ආත්මික යුද්ධයක් තියෙනවා කියලා. இந்த செய்தி உலகத்துக்கு நிறைய பேருக்கு போகும்வரவர் எல்லாத்துக்கும் கூறுகிறோம், ஆவிக்குரிய ஒரு யுத்தம் இருக்கிறது என்று. මං අවවාදයක් කරන්නම්. நான் உங்களுக்கு ஒரு இது கூறுகிறேன். ஒரு සභාව ඇතුලේ ප්‍රශ්න පීඩා මිනිස්සු ගෙනෙනකොට මෙන්න යසායා 53:7 කියන එක ඇස් දෙක අරලා බලන්න. මේකයි මං කිව්වේ උදේට බලන්න කියලා. சபை கூடாக மக்கள் பிரச்சனைகளை கொண்டு வரும் போது எசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ඒකයි අපි පරදින්නේ නැත්තේ. நாங்கள் அதுபடியால் தான் நாங்கள் தோத்து போவதது இல்லை. අභියෝග කරනවා. நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம். ඊට පස්සේ කියනවා අරක වෙනවා මේක වෙනවා අම්මෝ ඔය ඔක්කොම හරි. හැබැයි යසාසි කිව්ව දේ කරා නම් උන්වහන්සේ මගේ පැත්ත නම් මම බය නැහැ. அது நடக்கிறது இது நடக்கிறது என்று இயேசு கூறினால் அவர் என் பக்கத்தில் இருப்பார், அதுபடியால் நான் பயமில்லை. දැන් මොනවද මේක කියන්නේ? හොඳට බලන්න ඕන පවුල ඇතුලේ ඕනම තැනකදී ප්‍රශ්න එනකොට මොකද්ද? පැය තේරුම් ගන්න ප්‍රශ්න එන පැය තේරුම් ගන්න තුකත් මිනිස්සු ලෙස්සලා යන ලෙසන බෝට්ටු වගේ. நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை வரும் மனுத்தியாலத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் வழுகி விடுவோம். අපි ඔක්කොම කට ඇරලා මේ ටික කියවන්න යනවා. நாங்கள் எல்லோரும் சத்தமாக வாசிக்க போகிறோம். කියවන්න. මරන්ටගෙන යන මරණ්ඩගෙන යන කියන්නේ බැටළු පැටවකු මෙන්ද බැටළු පැටවකු මෙන්ද බැටළු දෙනක් ලෝම කපන්නන් ඉදිරියෙහි ලෝම කපන්නන් ඉදිරියේ නිශ්ශබ්දව සිටියාක් මෙන්ද නිශ්ශබ්දව සිටියාක් මෙන්ද උන්වහන්සේ තමන් මුඛය නෑර සිටිසේක. තමන් මුඛය නෑර සිටියේය. බැටළුවෙක් අරන් යනවා ලොන් ටික කපලා හැම ගාලා මරලා මසට ඒ අරන් යනකොටත් යේසුස් වහන්සේ නිශ්ශබ්ද වෙනවා. ஒரு செம்மறியாட்டை எடுத்துட்டு போறார்கள். அவர்கள் அந்த இதெல்லாம் வெட்டி அவர் இறைச்சிக்காக அடிக்கும் ஒரு ஆட்டை கொண்டு போகிறார்கள். අන්න සභාව ගත යුතු දේ. சபை எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம். මිනිස්සු කියයි மக்கள் கூறுவார்கள், දේව ගතිය තමයි අපි පීඩාව හඳුනගෙන නිශ්ශබ්ද වීම. தேவனுடைய குணம் தான் நாங்கள் பிரச்சனை சோதனையை புரிந்து கொண்டு அமைதியாக இருப்பது. නැත්තම් පීඩාව වෙන වෙලාව අපිත් කෑ ගැහුවා නම් ඊට පස්සේ මොකද්ද වෙන්නේ? යක්ෂයාගේ වාසිය ගන්න. பிரச்சனை வரும்போது நாங்களும் சத்தம் போட்டால் அதிலே சாத்தான் பிரயோஜனத்தை எடுத்து விடுவான். නිශ්ශබ්ද වෙන්නේ නැතුව කලකොහලාල කරන්න ගිය අය වැටිලා යනවා. அமைதியாக இருக்காமல் பிரச்சனை படுத்து கொண்டவர்கள் விழுந்து போவார்கள். නිශ්ශබ්දව යේසුස් වහන්සේ මෙන් බැටළුවෙක් වගේ ප්‍රශ්න බැනුම් ඉවසගෙන ඉන්න පුළුවන් මිනිස්සයාට තියෙනවා ඊළඟට අධියර 10ක් ඉස්සරහට යන්න. அமைதியாக இயேசுவை போல பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு முன்னுக்கு போக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. කී දෙනෙකුට මේක අද තේරෙනවද? எத்தனை பேருக்கு புரிகிறது இது? හලෙලූයා ஹalleluya හලෙලූයා ஹalleluya. පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න වැටිලා ගිය මිනිස්සු. யோசித்து பாருங்கள், விழுந்து போன மக்களை මේ අද குறித்து, ඊයේ නෙමෙයි කිතුණු ජීවිතයෙන් වැටිලා ගිය අය. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விழுந்து போனவர்களை குறித்து මට ඒක විශ්වාසයක් තියෙනවා. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. මම ඔබට සේවය කරන මනුෂ්‍යයා නෙමෙයි. நான் உங்களுக்காக ஊழியம் செய்யும் மனிதன் அல்ல. මම හැමදේම කරන්නේ දෙවියන් වහන්සේ. நான் எல்லா காரியமும் செய்வது தேவனுக்காகவே. මම දේශනා කරන්නේ දෙවියන් වහන්සේ ගැන. நான் தேவனை குறித்தே பிரசங்கம் பண்ணுகிறேன். මං ගීතිකා කියන්නේ දෙවියන් වහන්සේ ගැන. நான் பாடல் படிப்பதும் தேவனை குறித்து. මම බය නැතුව ප්‍රකාශ කරන්නේ මගේ යේසුස් වහන්සේ ගැන. நான் பயம் இல்லாமல் கூறுவதும் இயேசுவை குறித்தே. මම උන්වහන්සේගේ ගැන්වීමේ පවතිනවා නම් நான் அவருடைய படிப்பினைகளை நிறைத்திருந்தால் ඊට මරුණත් මම බය නැහැ. நான் நாளைக்கு மரித்து போனாலும் பயமில்லை. අද බොහෝ දිනාට ඊට මැරෙන්න බයයි.
இப்ப நிறைய பேருக்கு நாளை மரணத்தை குறித்து பயம் இருக்கிறது. හැබැයි ඇහුවොත් මැරෙන්න බෑ. පිස්සුද පාස්ටර් මම බය නැහැ මැරෙන්න. கேட்டால் நான் மறிக்க பயமில்லை என்று கூறுவார்கள். පනාදිනකොට කියනවා අනේ පාස්ටර් පුළුවන් නම් තව දවසක් ජීවත් කරවන්න මොන හරි කරන්න. உயிர் இழுக்கிற நேரத்தில் அவர் கூறுவார், இன்னொரு நாள் நான் ஜீவிக்க விருப்பப்படுகிறேன் ඇයි என்று. මැරෙන්න බය? ஏன் மறிக்க பயப்படுறீர்கள்? තමා තුළ තියෙන අශුද්ධකම පවිත්‍ර වෙලා නැතිකම. உங்கள்கிட்ட இருக்கும் அந்த சுத்தம் இல்லாத நிலைமை படாதபடியால் ඒ අපවිත්‍රකම තමන්ව ස්වර්ග රාජ්‍යයට ගෙන යන්න යන්නේ නැහැ. அந்த சுத்தம் இல்லாத இதை நீங்கள் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. කෝච්චිය ගියාට පස්සේ ඇවිල්ලා වැඩක් නැහැ. ட்ரெயின் போன பிந்தி வந்து வேலைவில்லை. පේදුරු ආවේ කෝච්චිය ගියාට පස්සේ. பேதுரு வந்தது அவன் அந்த ரயில் போன பிந்தி. ඇයි එහෙම කියන්නේ? ஏன் அப்படி கூறுகிறோம்? දැන් මොකද්ද වෙන්නේ? පීඩාකාරී වෙලාව ආවා. உபத்திரமான நேரம் வந்து விட்டது. ඔය වෙලාවේ පේදුරු මොකද්ද කරේ? அந்த நேரத்தில் பேதுரு என்ன செய்தான்? මොකද්ද තිබුණේ? අර කඩුව ඇදලා ගන්නවා එළියට. பட்டயத்தை வெளியே எடுக்கிறான். කඩුව ගත්තා. එකෙක් මරනවා දෙන්නෙක් මරනවා. මොකද කියන්නේ? ஒருத்தனை சாகடிக்கிற 2 பேரை கொல்லுவேன் என்று. කඩුව අරගෙන මරන්න තමයි යන්නේ. பட்டயத்தை எடுத்து கொல்லத்தான் போகிறான். මරණකන් 100ක් නැහැ. கொல்லக்காட்டியம் அவனுக்கு ஒரு இது இல்லை. දැන් මොනවද සිද්ධ වෙන්නේ? என்ன நடக்கிறது? අපිත් ඔහොම තමයි යුද්ධ කරන්නේ. நாங்களும் அப்படித்தான் யுத்தம் செய்கிறோம். ප්‍රශ්නයක් ආපු ගාම ටක් ගාලා කෝපුවේ තියෙන අර කඩුව අරගෙන "ඕ පාස්ටර් මොකද තත්ත්වය?" මරා ගන්න තමයි යන්නේ. பிரச்சனை வந்த உடனே என்ன பாஸ்டர் என்ன செய்யறது அப்படின்ட்டு அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தான் பேசுவோம். යේසුස්වහන්සේ පේත්‍රස්ට කියනවා. இயேசு பேதுருவை குறித்து கூறுகிறார். පේත්‍රස් ඔය වැඩේ කඩුවෙන් කරන්න බෑ. பேதுரு இந்த வேலையை பட்டயத்தினாலே செய்ய முடியாது. හලෙලූයා. ஹல்லேலூயா හලෙලූයා. ஹல்லேலூயா. මොකක්ද ඒ කඩුව? அந்த பட்டயம் என்னது? සමහරක් කියලා අපි කියනවා මේ කඩුව දාන්න එපා. சில நேரத்தில் நாங்கள் சொல்வோம் பட்டயத்தை போட வேண்டாம் என்று. හයියෙන් ඉංග්‍රීසියෙන් වචන දෙකක් තුනක් කවුරු හරි කතා කරොත් මෙන්න මු කඩුව දානවා. சில நேரம் ஆங்கிலத்திலே வசனங்களை பேசினார் சொல்வார்கள் பட்டயத்தை போடுகிறார் என்று. ඇයි අපිට ඉංග්‍රීසි කඩුවක් වෙලා තියෙන්නේ? ஏன் எங்களுக்கு ஆங்கிலம் பட்டயமாக இருக்கிறது? තමන් එක කඩුවක් කරගෙන ඉන්න. நீங்கள் அதை பட்டயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். පේත්‍රස් කඩුව ඇදලා එළියට ගන්නකොට යේසුස් කියන අරන් දාගනින් ඔක කොපුව ඇතුලේ. பேதுரு அவன் பட்டயத்தை எடுக்கும் போது நீ உள்ளே போட்டுக்கோ என்று இயேசு கூறுகிறார். අපිත් ඕක තේරෙන්නේ නැතුව පීඩාකාරී වෙලාවන කඩුව අරන් ඒකෙන් තමයි සටන් කරන්නේ නා. වෙන්න කඩුව එකෙක් ලං වෙන්න එපා කඩුව මගේ අතේ. நாங்களும் உபத்திர நேரத்தில் இது புரியாமல் நாங்களும் அந்த பட்டயத்தை எடுத்து தான் நாங்கள் போராட்டத்தை சந்திக்க நினைக்கிறோம். නිවසේදීත් ඕකනේ. வீட்டிலேயும் இதே தானே. ප්‍රශ්නයක් ඇති වෙච්ච ගමන් කඩුව අරගෙන මේ එකේ ඉන්න එපා. එක දරුවෙක් ළඟට එන්න එපා. එක මේ භාර්යාව ළඟට එන්න එපා. මගේ අතේ කඩුව තියෙන කෑලි කෑලි පෙති වලට කපලා උඹලා ගිහින් දානවා අර ගගට. யாரும் கிட்ட வர வேணாம், மனைவி கிட்ட வர வேணாம், பிள்ளைகள் கட்ட வர வேணாம். இந்த யாராவது கிட்ட வந்தால் இதாலே வெட்டி போடுவேன் என்று கூறுவார்கள். භාර්යාවන්ට කඩුවක් ගන්න බැරි හින්දා මන්න පී අරන් එනවා. மனைவிமாருக்கு பட்டத்தை எடுக்க முடியாதபடியால் கத்தியை எடுத்துக்கொண்டு வருவார்கள். එක්කෙන්න එපා කොටනවා. குத்தி விடுவேன் என்று கூறுவார்கள். අපි දන්නේ අර පේදුරු වගේ ගහණ්ඩයි කොටණ්ඩයි ඇයිව කරන්න තමයි. நாங்களும் எங்களுக்கும் தெரியும் அந்த பேதுருவை போல குத்தவும் வெட்டவும் தான். හැබැයි සුභාරංචිය මොකද්ද? சுவிசேஷம் என்னது? පේත්‍රස් වැනි අඥාන වූ මිනිසෙක්ව දෙවියන් වහන්සේ විසින් තෝරනවා විතරක් නෙමේ පත් කරනවා පර්වතයේ උඩ සභාව ගොඩනගන්න. பேதுருவை போல ஒரு அஞ்ஞானியை தேவன் அந்த மலையில் மேலே சபையை கட்டுறதுக்காக தெரிந்து கொள்கிறார். හලෙලූයා. ஹல்லேலூயா හලෙලූයා. ஹல்லேலூயா හලෙලූයා. ஹல்லேலூயா. නිකම් බොරුවට හිතන්න එපා මේ අපේ ජීවිතේට එන හැම ප්‍රශ්නයක්ම ආත්මික සටනක් කියලා. நீங்கள் சும்மா நினைக்க வேண்டாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு வரும் எல்லா பிரச்சனையும் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்று. ඕයට සාමාන්‍ය හරක් මස් කඩ නෑනේ මස් කඩ නෑනේ. போயா நாளிலே மாட்டிறைச்சி கடைகள் இல்லையே. දැන් මොකද්ද කරන්නේ? இதுக்கு என்ன செய்யறது? උදේ පාන්දර දැන් අද නිමාඩු දවස හින්දා අද පොය දවස හින්දා වැඩ නෑ ඉස්කෝලේ නෑ අම්මෝ මස් කෑල්ලක් හරි කන්න ඕනේ කියලා උදේ පාන්දර හිතනවා.
லீவு நாள்படியால் ஸ்கூல் இல்லை வேலை இல்லை அதுபடியால் ஒரு இறைச்சி துண்டு சரி சாப்பிடணும்னு நினைக்கிறீர்கள். අන්දර අරන් අර ඇල්බර්ට් අයියගේ මස් කඩේට යනවා. අනේ පුළුවන් නම් මේ මස් කෑල්ලක් අරගෙන ඇවිල්ලා ඉවර වෙලා ඒ කන්න පුළුවන්ද කියලා බලන්න. இறைச்சி கடைக்கு போயிட்டு இறைச்சி வாங்க நினைப்பார்கள் அந்த நாளிலே. දැන් ගියාම ඇල්බර්ට් අයියා කඩේ වහලා මස් නැහැ. அந்த இறைச்சி கடை மனிதன் கடையை மூடி இருப்பார், இறைச்சி இல்லை. දැන් මොකද කරන්නේ? இப்போ என்ன செய்கிறது? මේක කරන්නේ ක්‍රිස්තියානි කාර්යම තමයි. இதை செய்வது கிறிஸ்தவர்களே தான். දැන් කියනවා මේ මොකද්ද වෙලා තියෙන්නේ? என்ன நடந்திருக்கிறது? මස් ගන්න ගිය ඇල්බර්ට් අයියා වහලා. இறைச்சி வாங்க போனேன், இறைச்சி கடை மூடி இருக்கிறது. අනේ දෙවියන් වහන්සේ මට ඉහලින් ආත්මික යුද්ධයක් තියෙනවා. ඒක තමයි ඇල්බර්ට් අයියා කඩේ වහලා තියෙන්නේ. தேவனே எனக்கு மேலாக ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது, அது தான் இறைச்சி கடை மூடி இருக்கிறது. අනේ මේක දුරු කරන්න කොහොම හරි කියනවා. அதை விலக்கி விடும் என்று. ඒ තමුන්ට අමතක වෙලා එදා පොය කියලා. உங்களுக்கு நீங்கள் மறந்து போய் விட்டீர்கள், அது போயா என்று. හැබැයි දෙවියන්ට කියන අම්මෝ මේ මස් කන්න නැති එක පීඩාවක්. මොකද ආත්මික. ඕවා නෙමෙයි ආත්මික යුද්ධ කියන්නේ. இறைச்சி சாப்பிட முடியாமல் இருக்கிறது ஒரு உபத்திரவமாக இருக்கிறது, அது தேவனுக்கு நாங்கள் கூறுவோம். දැන් මොකද වෙන්නේ? என்ன நடக்கிறது? අන්න ස්වාමි පුරුෂයා ගෙදර එනවා. புருஷன் வீட்டுக்கு வருவார், වයිෆ් කියනවා ඔළුව කැක්කුමානේ අද. மனைவி கூறுவார் தலைவலி என்று. ඔළුව පෙලෙන්න වගේ. தலை வெடிக்கிறது போல இருக்கிறது, මොනවයි කරන්නකෝ. ஏதாவது செய்யுங்கள் என்று. දැන් මේ මිනිස්සයා කල්පනා කරනවා පාස්ටර් දේශනා කරා මොකද්ද ආත්මික යුද්ධය ගැන. මගේ වයිෆ්ට ඉහලින් ආත්මික යුද්ධයක් තියෙනවා. ඒක තමයි මේ මිනිස්සයාගේ ඔළුව කැක්කුම කියලා හිතන්න පටන් ගන්නවා. මේක අඥානකම. பாஸ்டர் ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி பேசினார். இவருக்கு இப்ப ஆவிக்குரிய யுத்தம் அதுதான் தலைவலி அப்படி என்று யோசிக்க துவங்குவார். ඊට පස්සේ මොකක්ද කියන ආත්මසෝල කියන අම්මෝ ස්වාමිනී දැන් මේ ආත්මික යුද්ධයක එදා ඔබ වහන්සේ හිටියා වගේ පේත්‍රස් එහෙම නිදියන් හිටියා වගේ මන් නම් නිදියන්න යන්නේ නැහැ. මගේ වයිෆ් සුව වෙනතුරු මම ඔබට යාඥා කරනවා කියලා අපි කියනවා. தேவனுக்கு கூறுவார், இந்த பேத்ரஸ் விழித்திருந்ததை போல நான் அவருக்கு தலைவலி சுகமாக மட்டும் நான் விழித்திருந்து ஜெயிப்பேன் என்று. පැනඩෝල් පෙති ටිකක් වයිෆ්ට දීලා 2 பெனடோலை மனைவிக்கு கொடுத்துவிட்டு අමතක වෙලා පොලිඩෝල් දෙන්න එපා. மறந்துவிட்டு பொலிடோல் கொடுக்க வேண்டாம். පැනඩෝල් පෙති දෙකක් දීලා பெனடோல் கொடுத்துவிட்டு ආත්මික යුද්ධය කී නැතුව ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் නිදා ගන්න ස්වීට් කියන්න හොඳ වෙනවා. நித்திரை கொள்ளுங்கள் என்று சொன்னால் தூங்கி விடுவார்கள். හලෙලූයා. ஹல்லேலூயா. අපි කී ඉන්න ආත්මික යුද්ධය ආත්මික යුද්ධය ආත්මික යුද්ධය. நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரிய யுத்தம் என்று. දැන් ඔබ මොකද්ද ඔබගේ අතට ගන්න ඕනේ? நீங்கள் என்ன எடுக்க வேண்டும் உங்களுடைய கரங்களிலே? දැන් අපි තාමත් ඉක්මනින් අපි බලන්න යනවා ඊළඟ පදේ. நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அடுத்த வசனத்தை. දැන් අපි බලන්න යනවා යෙසායා බලන්න යනවා එපීස පොතට. எபேச புஸ்தகத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 6 වෙනි පරිච්ඡේදයේ 6ஆம் அதிகாரம் 10 වෙනි පදයේ සිට 18 වෙනි පදේ දක්වා ඊටමත් ඉක්මනින් බලන්න යනවා. 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்தை பார்ப்போம். එපීස 6 10 වෙනි පදයේ සිට 18 දක්වා. எபேச புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் ක්‍රිස්තියානි කාර්යයේ යුද්ධ ආයුධ. ඉතින් ස්වාමීන් වහන්සේ තුලද උන්වහන්සේගේ ශක්තියේ බලවන්තකමෙහිද බලවත් වෙන්න. ආමෙන්. දැන් මොකද්ද කියන්නේ? ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාව තුල ඉන්න ක්‍රිස්තියානි කාර්යයන්ගේ අවි මොනවද කියලායි කියන්නේ. கிறிஸ்துவின் சபையிலே இருக்கும் கிறிஸ்தவருடைய ஆயுதத்தை பற்றி கூறுகிறது. කඩුව නෙමෙයි. பட்டயத்தை குறித்து அல்ல. දැන් උන්වහන්සේ මොකද්ද කියන්නේ? அவர் என்ன கூறுகிறார்? යක්ෂයාගේ උපායවලට විරුද්ධව සිටින්න. යක්ෂයාගේ උපායන් වලට විරුද්ධව සිටින්න. சாத்தானின் இதுகளை சோதனை குறித்து எதிராக இருங்கள் என்று. යක්ෂයා කලබන්න තමයි යන්නේ. அவன் குழப்பவே போகிறான் என்று. යක්ෂයා කැලබිල්ලක් ඇති කරලා සභාව පෙරලන්න තමයි යන්නේ. அவன் குழப்பத்தை ஏற்படுத்தி சபையை பிரட்டிவிட பார்க்கிறான். ආත්මයන්න් වහන්සේ තුල ஆவியானவருக்குள்ளாக ශුද්ධාත්මයන්න් වහන්සේ තුල ஆவியானவருக்குள்ளாக උන්වහන්සේගේ දීමනාව තුල
அவருடைய குடைகள் கூடாக සභාව ගොඩ නගනවා නම් சபையை கட்டி எழுப்பதென்று සාමාන්‍ය යක්ෂයාගේ නපුරු ක්‍රියාව දැනගන්න ඔබ සමත් විය යුතුයි. சாத்தானின் பிழையான அந்த காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். සභාවට ප්‍රශ්න එනකොට සභා පාලකයෝ උපස්ථායකයෝ නායකයෝ නායිකාවෝ නිදියන් ඉන්නවා නම් තමන් ඉන්නේ ආත්මික යුද්ධය හදුරන්නේ නැතුව ඇල්බර්ට් අයියාගේ කඩෙන් මස් ගන්න ගිය මනුෂ්‍යයා වගේ. சபையிலே பிரச்சனை வரும்போது ஊழியக்காரர்கள் மூப்பர்கள் சபையிலே ஊழியம் செய்யும் எல்லோரும் நித்திரையிலே இருந்தால் அந்த இறைச்சி கடையிலே இறைச்சி வாங்க போனதை போல இருக்கும். ඉතාමත් ඉක්මනින් කියවන්න දැන්. යක්ෂයාගේ උපායවලට විරුද්ධව සිටින්ට නුඹලාට නොපුළුවන් වන පිණිස දෙවියන් වහන්සේගේ සියලු යුද ආයුධ පැළඳ ගන්න. මේන් හලෙලූයා. அல்லேலூயா. දැන් සභාව තුල ඉන්න යුද ආයුධ පළඳ ගන්න ඕනේ. சபையிலே இருக்கிறவர்கள் ஆயுதங்களை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். යුද ආයුධ පළඳ ගන්න ඕනේ. நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். කාටද ඕනේ කඩුව? யாருக்கு வேணும் பட்டயம்? කාටද මන්නේ ඕනේ? யாருக்கு கத்தி வேண்டும்? කාටද කිනිස්ස ඕනේ? யாருக்கு கத்தி வேண்டும்? මම මේ ආන්නේ සභාවේ අයගෙන්. நான் கேட்பது சபையிலே உள்ளவர்கள்கிட்ட. කාටද ඕනේ සභා ජීවිතේ ජය ගන්න කිනිස්සක්? சபை வாழ்க்கையை நாங்கள் வெற்றி பெற யாருக்கு எங்களுக்கு கத்தி வேண்டும்? අවිගත්තෝ பட்ட ஆயுதங்களை எடுத்தவர்கள் මොකද්ද වෙන්නේ? ඒකෙම නැසෙනවා. அதிலேயே அழிந்து போவார்கள். උන්වහන්සේගේ උපක්‍රමය මොකද්ද කියලා බලන්න. அவருடைய கிரமத்தை நாங்கள் பார்ப்போம். කියවන්න. මක්නිසාද අපේ පොරබැදීම වනාහි මාංශයට සහ රුධිරයට විරුද්ධව නොව අධිපතිකම් වලටත් පරාක්‍රමධාරීන්ටත් මේ අන්ධකාරයේ ලෝක මුලාදෑන්ටත් ස්වර්ගීය ස්ථානවල සිටින දුෂ්ටකමේ ආත්ම සේනාවන්ටත් විරුද්ධවය. තමන්ලට කියන්නම් මේ දේ உங்களுக்கு இந்த காரியத்தை நான் கூறுகிறேன். මිනිස්සු අපිට බාධා කරන්න පුළුවන්. மக்கள் எங்களுக்கு தடை செய்யலாம். අපිට කිසි යුද්ධයක් නැහැ මිනිසුත් එක්ක. எங்களுக்கு அந்த மக்களோடு ஒரு யுத்தமும் இல்லை. අපිට මේ මිනිසුත් එක්ක කිසි තරගයක්වත් නැහැ. அந்த மக்களோடு எங்களுக்கு ஒரு போராட்டமும் இல்லை. මම තරග වලට බය මිනිහෙකුත් නෙමෙයි. මම යේසුස් වහන්සේගේ මිනිහෙක්ින්ද මට තරගයක් නැහැ. நான் போட்டிக்கு பயப்படுற மனிதனும் இல்லை. இயேசுவின் மனிதன் படியால் எனக்கு போட்டியும் இல்லை. තමන්ලා දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? මට රැට නිින්ද යන්නේ. எனக்கு இரவிலே தூக்கம் போவது. මට අද දෙවියන් වහන්සේත් එක්ක ගත කරපු ජීවිතේ මම තෘප්තිමත් නම් විතරයි. நான் தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷமாக இருந்ததா மட்டும்தான் தூக்கம் போகும். මම අද සවස් භාගේ நான் மாலை நேரத்தில் සූදානම් වුණා. ஆயத்தமாகினேன். දෙවියන් වහන්සේට යාක්ෂා කළා. தேவனுக்கு ஜெபித்தேன். මට අවශ්‍යව තිබුණා. எனக்கு தேவையாக இருந்தது නිදහස් කිරීමක් කරන්න. விடுதலையாக்க. ඇයි තමුල්ලා ආත්මික යුද්ධය හඳුනාගත්තොත්? நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் තමුල්ලාගේ ගෙදර உங்களுடைய வீட்டிலே තමුල්ලාගේ ජීවිතේ உங்களுடைய வாழ்க்கையில் ආලෝකයක්. வெளிச்சம். ආමෙන්. ஆமென். හalleluya. හලෙලූයා. මම බෙල්ට් එකක් දාලා ඉන්නවා. හalleluya. அல்லேலூயா. බෙල්ට් එකක් දාලා ඉන්නවා. මට මාර වැඩක් වුණා. මම මේ දැන් මාසයක් එකමාරක් විතර ඇති. කීයක්ද? මාසයක් එකමාරක් විතර ඇති. 1.5 மாசமாக இருக்கும். මම ගියා ගෙත්සමන සභාවේ කදුරුමක් අල්ලන්න. கெசமனே சபையிலே அந்த அவர்களுடைய பண்டிகைக்கு போனேன். ස්ටේජ් එක දැන් සෙනඟ ගොඩක් ඉන්නවා. 10,000ක් විතර ඉන්නවා. මම නැග්ග නගිද්දි ටොක් ගාලා සද්දයක් ආවා. 10,000 பேர்கிட்ட இருந்தார்கள். அதில் நான் ஸ்டேஜில் ஏறும் போது ஒரு சத்தம் கேட்டு வந்தது. දැනගත්ත වැඩේ හරි නැග්ග ශනිකෙන් බුස් ගාලා වැස්සා. ஏறினோனே திருப்பி இறங்கி விட்டேன். බෙල්ට් එක කැඩිලා. பெல்ட் உடைஞ்சு விட்டது. මට හරි බයයි මේ කලිසම හදන් වටනොත් එම හූ කෝටිය හාස්කම් ගොඩයි. මාර ප්‍රශ්නේ. கல்சன் கலண்டி விழுந்து விட்டால் எனக்கு பயமா இருந்தது. දැන් මොකද්ද උනේ? දැන් මන් බැලකුවා නගින්න නම් බෑ කීයටවත් බෙල්ට් එක කැඩලා තියෙන්නේ. පුළුවන් නම් බෙල්ට් එකක් ගෙන්න කියලා. ஏற முடியாது, எனக்கு பெல்ட் உடைந்து விட்டது, எப்படியா பெல்ட் ஒன்று கொண்டு வாங்கள் என்று. සයිස් මිනිස්සු 4-5 දෙනෙක් වට වෙලා බෙල්ට් ගලව ගලව බ්‍රදර් දාගන්න කොහොමද කියලා. நிறைய பேர் கலட்டி இதை போட்டுக்கொள்ளுங்கள் என்று. දාන බෙල්ට් එක කිට්ටු කරන්න බෑ.
போடுற பெல்ட் எல்லாம் கிட்டையும் சேர்க்க முடியாது. මා ඕන්නේ ඔය වැඩේ කරන් යන්නකෝ දැන් ප්‍රශ්නයක් නැහැ ඔය කට්ටිය ඉන්නවනේ. அது பிரச்சனை இல்லை, நான் தேவையில்லை, நீங்கள் வேலை செய்து கொண்டு போங்கள் என்று. කරන්න දෙයක් නැහැ දැන් නගින්න මුණා දැන් මම කයන හරි ඉලාස්ටික් පටියක් හරි ගේන්න දැන් ඉතින්. මොනවා කරන්නද? ඉලාස්ටික් පටිය දාගෙන කොහොදට ගැට ගහගෙන නැග්ගා. නැගලා වැඩත් කරලා බැස්සා. ඒ පුරුද්දට මේ කියන්නේ ඒ පුරුද්දට මොකද දන්නවද? ඊට පහුවෙන ඉරිද මගේ සභාවට ඇවිල්ලා බලනකොට බෙල්ට් එක නෑ ඉලාස්ටික් පටිය තියෙන්නේ. ඇයි පුරුදු වෙලා මට දැන් මේ සම්මේලනයේදී මෙයා කියන්න තියෙන මං කියන් යනවා අන්තිම දවසේ එන්න කිට්ටු වෙලා මට දැන් වැඩ ගොඩයි මං තනියම එහාට මෙහාට ඇවිදිනවා දැන් ඔහොම ඇවිදයි දැන් ඒ බෙල්ට් එක නෑ නේද ස්වාමීනි හරිද ගිහිල්ලා අලුතෙන් බෙල්ට් එකක් ගත්තා හලෙලූයා ආමෙන් හලෙලූයා දැන් ඒ බෙල්ට් එකට වඩා අවශ්‍ය බෙල්ට් එකක් ගැන කියනවා දෙවියන් වහන්සේ අපිට அந்த பெல்ட்டுக்கும் பார்க்க தேவன் எங்களுக்கு தேவையான ஒரு பெல்ட்டை குறித்து கூறுகிறார். 13 වෙනි පදයේ සිට එබැවින් නපුරු දවසේදී විරුද්ධව සිටින්ටත් සියල්ල සම්පූර්ණ කරගෙන ස්ථීරව සිටින්ටත් පුළුවන් වෙන පිණිස මේකත් බලා ගන්න සභාවේ මිනිසුන්ට නැති දේ තමයි කරදර එනකොට සම්පූර්ණත් නැහැ ස්ථීරත් නැහැ. ඕක තමයි භයානකම දේ. சபையிலே இருக்கும் மக்களுக்கு பிரச்சனை வரும்போது அவர்கள் உறுதியாகவும் இல்லை, சம்பூர்ணமாகவும் இல்லை. මිතුරා ඔබ අතහැරියාදෝ நண்பன் உங்களை கைவிட்டு விட்டாரோ? විශ්වාසය මොකද විශ්වාසය කඩ කෙරුවාද? ඕක තමයි කියන්නේ මිතුරෝ දාලා ගිහිල්ලා විශ්වාස කරලා දිවට දිව ගහන් හිටව මිනිස්සු මිතුරා ඔබ අතහැරියාදෝ விசுவாச நம்பி இருந்த மக்கள் எங்களை கைவிட்டு போனாரோ? විශ්වාසය කඩ කෙරුවාද? ඕක කී කින් තමයි වෙන්නේ. விசுவாசம் உடைந்து விட்டதா என்று ඕක කී කිනා පාසඩිෂාන අංගොඩ ගින්දා. அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் நாங்கள் வைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போயிருப்போம். දැන් මොකද වෙලා තියෙන්නේ? දැන් බලන්න මෙතනදී උන්වහන්සේ කියනවා පීඩාව එන වෙලාවේ ස්ථීරව ඉන්න වග බලා ගන්න. ඒක නතර ස්ථීර වෙන්න ඕන. பிரச்சனை வரும்போது நாங்கள் உறுதியாக இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். ඕකේ විරුද්ධ පදේ තමයි අවුරුදු ගානක් සභාවේ පරණ වුණාට ඒක නා ස්ථීර වෙන්නේ නැහැ. දැනුම තිබුණාට ස්ථීර වෙන්නේ නැහැ. ස්ථීරකම තියෙන්නේ සුද්ධාත්මයන් වහන්සේ තුල. அதில் எதிர் வசனம் தான் அவர்கள் உறுதியாக மாட்டார்கள். சபையிலே வருஷ கணக்கு இருந்ததுக்கு ஆனால் එබැවින් නපුරු දවසේදී විරුද්ධව සිටින්ටත් සියල්ල සම්පූර්ණ කරගෙන ස්ථීරව සිටින්ටත් පුළුවන් වෙන පිණිස දෙවියන් වහන්සේගේ සියලු යුද්ධායුධ අරගන්න. එබැවින් නුඹලාගේ ඉඟටි සැබෑකම නැමැති පටියෙන් බැඳගෙන හලෙලූයා වැටෙන්නේ නැහැ කලිසම හලෙලූයා ඉඟටි පටිය මොකද්ද කියන්නේ සැබෑකම නැමැති පටියෙන් බැඳ ගන්න බොරු ඉලාස්ටික් දාගත්තොත් වැටෙනවා වැටිච්ච දවසක අපත් නැහැ உங்களுடைய பட்டியை உண்மை என்று அந்த பட்டியாலே கட்டிக்கொள்ளுங்கள். ඒක තමයි ප්‍රශ්නේ සැබෑකම නැමැති ඉඟටි පටිය දාගන්න බෙල්ට් එක හොද්ද කඩේකින් ගන්න ආමෙන් හලෙලූයා உண்மை என்று அந்த பட்டியை போட்டுக்கொள்ளுங்கள். ඕක නැතුව ගිය ගමන් මොකද කලිසම වැටලේ හෙළුවෙන් හූ තමයි යන්න වෙන්නේ පස්සේ அதில் இல்லாமல் போய்விட்டால் கலிசன் கலண்டு தான் விழும். සැබෑකම නැමැති ඉඟටි පටිය உண்மை என்றும் பட்டியை ඒක වෙන කොහෙවත් නැහැ සුද්ධ වචනේ තුලයි තියෙන්නේ. அது வேற எங்கேயும் இல்லை, தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. සුද්ධාත්මයන් වහන්සේ ගාව තියෙන්නේ. ஆவியானவர் கூடத்தான் இருக்கிறது. හalleluya ஹalleluya. මන් දිහා බලන් යන්න එපා. என்னை நோக்கி பார்த்து போகாதீர்கள். ඇයි දන්නවද කියන්නේ? ஏன் கூறுகிறேன் என்றால் බෙල්ට් එක වැටුණොත් ප්‍රශ්නයක්. பெல்ட் விழுந்து விட்டால் பிரச்சனை. ඒ නිසා සැබෑකම නැමැති ඉඟටි පටිය තමා ගන්න. உண்மை என்றும் அந்த பட்டியை கட்டிக்கொள்ளுங்கள். හalleluya ஹalleluya. තමන්ට යමක් ලැබුණාද මේ පැයකමාරි? உங்களுக்கு ஏதாவது கிடைத்ததா இந்த 1.5 மணித்தியாலத்தில்? කො ඔබ අත උසලා පෙන්නන්න ඔබට ලැබුණා නම් මේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ කතා ආමෙන් හalleluya. ஹalleluya. මම විශ්වාස කරන මේ පණිවිඩය இந்த வார்த்தைகளை ඔබට ආත්මයන් වහන්සේ ආත්මික වස්ත්‍ර දෙන්නා වූ දවස් කීපයක් කරලා ඔබේ ජීවිතේ උන්වහන්සේ ආශිර්වාද කරන්න යනවා. ஆவிக்குரிய வசனங்களை செய்திகளை கொடுக்கும் ஒரு காரியமாக தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். ආමේන්. ஆமென். හalleluya. ஹalleluya.